பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி நம்முடைய மண்ணில் பிறந்து இன்று இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்காக பல நல்ல திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டினை நம்மளுடைய அம்மா தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த பட்ஜெட்டினை ஏழை எளிய மக்களுக்கான நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டினை வரவேற்கும் விதமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தினை நடத்தி நம்முடைய மக்களிடம் இந்த பட்ஜெட்டினை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நம்முடைய மாநில தலைவர் திருமிகு அண்ணாமலைஜி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தின் இளம் சிங்கம் திரு பி முத்தமிழ் செல்வன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்ததிலிருந்து பாரத திருநாட்டின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் என்பதனை அடித்தட்டு மக்களும் உணரும் வகையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். வயதில் மூத்தவர் என்ற ஒரு சின்ன ஐயப்பாடு கூட இல்லாமல் ஒரு இளைஞரை போல உலகம் முழுவதும் சுத்தி வந்து நம்முடைய பாரத திருநாட்டின் பெருமைகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் போல இந்த இந்திய திருநாட்டில் இதுவரை கண்டதில்லை என்பதனை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளர் திருமிகு வேலூர் இப்ராஹிம் அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்து கொண்டிருக்கின்றார். ஊடக பிரிவினுடைய மாநில தலைவர் திரு ரங்கராயுடு அவர்களையும் இந்த சிறப்பு மிகு கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, மாநில தலைவர் அண்ணாமலைஜி, மாநில தலைவர் அண்ணாமலைஜி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. भारत माता की, भारत माता की. भारतीय जनता कट्टी, भारतीय जनता कट्टी, भारतीय जनता कट्टी. भारत प्रथम नरेंद्र मोदी जी, भारत प्रथम नरेंद्र मोदी जी, मानिल தலைவர் அண்ணாமலை जी, மாநில தலைவர் அண்ணாமலை जी.
பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்களின் ஆணைக்கு இணங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2025க்கான பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பெரம்பலூர் மாவட்டத்தின் இளம் சிங்கம் திரு பி முத்தமிழ் செல்வன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். பெரம்பலூர் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். பாரத் மாதா கி 2025-26 பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்துக்கு சிறப்பான முறையில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, முன்னிலை வகிக்கும் மாவட்டத்தின் பார்வையாளர் கண்ணன் அவர்களே, அரியலூர் மாவட்ட பார்வையாளர் சி சந்திரசேகரன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சாமியிலமோகன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் விபி செல்வராஜ் அவர்களே மற்றும் நமக்கு சிறப்புரை ஆற்ற வந்துள்ள சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களே மற்றும் நமது மாவட்டத்தின் கல்வி தந்தையான மாநில இணை பொருளாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே மற்றும் ஊடக பிரிவின் மாநில தலைவர் அண்ணன் ரங்கநாயல் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகள் அண்ணன் அசோக அவர்களே, ராம்குமார் அவர்களே, எம்.சி. பிச்சமுத்து அவர்களே, உமா ஹைமாவதி அவர்களே, கண்ணன் அவர்களே, சிவராமன் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, அருள் ஜோதி அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகி மாவட்ட பொருளாளர் வி சசிகுமார் அவர்களே, மாவட்ட பொதுச்செயலாளர் அருண் பிரசாந்த் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் வி சேகர் அவர்களே, வி கலியபெருமாள் அவர்களே, ஜே தேவேந்திர பாலாஜி அவர்களே, என் மகாமூர்த்தி அவர்களே, யு வாசகி அவர்களே, வேலுசாமி அவர்களே, லட்சுமி அவர்களே, பழனியாண்டி அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கே கார்த்திக் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பழனிவேல் அவர்களே, எம் தமிழ்ச்செல்வன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, பானுமதி அவர்களே, தனலட்சுமி அவர்களே, மதுநீரை செல்வி அவர்களே மற்றும் நமது ஒன்றிய தலைவர்கள் கார்த்திக் அவர்களே, நடராஜன் அவர்களே, சாந்தப்பன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, தர்மதுரை அவர்களே, பழனிசாமி அவர்களே, வினோத் கண்ணன் அவர்களே, என்.ஆர். ரவி அவர்களே, கே சுரேஷ் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் மற்றும் சசிகலா பட்ஜெட் சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தேசிய சிறுபான்மை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்புக்குரிய அத்தனை உள்ளங்களையும் வரவேற்புக்குரிய ராமச்சந்திரன் அவர்களையும் வரவேற்று முதலாவதாக இந்த பட்ஜெட் விளக்க சிறப்புரையை சிறிய உரையாக துவங்குவதற்கு முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் சிசிஆர் அவர்களை என்பதாக அழைக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெரம்பலூரிலே பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்து மாநிலம் முழுக்க சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய
பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, பட்ஜெட்டை பற்றி விளக்கமாக பேசுவதற்காக வருகின்றுள்ள மாநிலத்தில் வருகின்றுள்ள சிறுபான்மை பிரிவுடைய தேசிய செயலாளராக இருந்து கட்சிக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்களே, அதோடு கூட ஊடக பிரிவுடைய மாநில தலைவராக இருந்து நல்லதொரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ரங்கநாயகி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய மூத்த நிர்வாகியாக இருந்து வழிநடத்தக்கூடிய திரு டாக்டர் சிவசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சாமி இளங்கோவன் அவர்களே, திரு வி.பி. செல்வராஜ் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய ராமச்சந்திரன் அவர்களே, இந்த மண்டலுடைய தலைவராக இருந்து சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிற சுரேஷ் அவர்களே, வருகின்றிருக்கக்கூடிய ஏழை தாமரை சொந்தங்களே, அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஏழை பெரியவர்களே, வருகையில் இருக்கக்கூடிய தாமரை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசத்திலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே தேசம் இன்றைக்கு உலகத்தின் குருவாக உருவாகி கொண்டிருக்கின்ற வேளையிலே பாரத தேசத்தை பல்வேறு துறையிலும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 8வது முறையாக பாரத தேசத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனையை கூட அவர் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு நிதியமைச்சரும் கூட தொடர்ந்து 8 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. அந்த வகையிலே ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கக்கூடிய திருமதி நம்முடைய தேசத்தினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை எடுத்துச் சொல்ல வேண்டும், மக்களுக்கு சென்றடைய வேண்டும். நிறைய பணிகளை நம்முடைய தேசத்திலே நம்முடைய பிரதமர் ஆற்றியிருந்தாலும் கூட மக்களிடத்திலே கொண்டு செலுத்துவதிலே நாம் இன்றைக்கு தமிழகத்திலே பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய மொழி ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அனைத்து தலைவர்களும் இந்தியில சொல்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சற்று புரிவதற்கு சற்று தாமதமாகிறது. இதுதான் காரணம். தமிழகத்தில் பிஜேபி வளராமல் இருக்குது. தமிழகத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார், தமிழக மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சதுன்னா தமிழகத்தில் உடனடியாக அவர் ஆட்சியை பிடித்து விடுவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நம்ம தமிழகமும் பின்தங்கி இல்லை, தமிழகமும் தேசியத்தின் பக்கம்தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாம் இந்த பட்ஜெட்டை பற்றி விளக்கமாக மக்களிடத்தில் கொண்டு செலுத்த வேண்டும், எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாநிலத்திலிருந்து இன்றைக்கு நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அவர் உங்களிடத்திலே விரிவாக பேசுவார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையை வழங்கிய அண்ணன் சீசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு பட்ஜெட் விளக்கத்தை பற்றி ஓரிரு நிமிடம் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சாமி இளங்கோவன் அவர்கள் விளக்குவார். பாரதிய ஜனதா கட்சி 2025-26 பட்ஜெட் விளக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பை ஆற்றி உட்கார்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளஞ்சிங்கம் முத்தமிழ் செல்வன் அவர்களே, இங்கே முன்னாள் தலைவர் திரு சந்திரசேகர், திரு செல்வராஜ் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் குரு திரு எம் சிவசுப்ரமணியம் மாநில இணை பொருளாளர் அவர்களே, மாநில ஊடக பிரிவு தலைவர் திரு ரங்கநாயகி அவர்களே, இதுக்கு சிறப்பாக இன்னும் உங்களுக்கெல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய தேசிய செயலாளர், சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளர் திரு
வேலூர் இப்ராஹிம் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான கூட்டத்துக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர தலைவர் சுரேஷ் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26 பட்ஜெட் விளக்க கூட்டம். இந்த பட்ஜெட்டானது எவ்வளவு திறமையானவர்கள் செய்திருக்காங்கிறத நீங்கள் முதல்ல நினச்சி பார்க்கணும். மோடியினுடைய நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் இப்பொழுது இவங்க 8 முறை இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் என்ன? இதுவரைக்கும் யாரும் இது மாதிரி 8 முறை பண்ண ஒரு நிதியமைச்சர் இல்லை. அவ்வளோ சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. உலக நாடுகளில் ஒரு குருவாக உலக தலைவனாக ஆகக்கூடிய நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சரியான தேர்ந்தெடுப்பு நிதி அமைச்சர் யார் அப்படிங்கிறது ஒவ்வொரு அமைச்சர்களையும் சரியாக தேர்ந்தெடுத்து போட்டதுனால அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்டராக விவசாயிகளுக்கு எப்படி, மாணவர்களுக்கு எப்படி, ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி என்று ஒவ்வொரு துறை ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா செய்கிற மாதிரி, மகளிருக்காக இப்படி பிரித்து நல்ல முறையில் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பட்ஜெட் அதாவது குறை சொல்லணும், எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு. குறை சொல்லணும், எதையாவது ஒரு குறை சொல்லணும். இந்த பட்ஜெட் பற்றி நல்ல விளக்கமாக கூறுவதற்காக நமக்கு மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நேரத்தின் காலத்தினுடைய இதை கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பட்ஜெட் விளக்கத்தை பற்றி ஓரிரு நிமிடங்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு நண்பர் செல்வராஜ் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்ஜெட் கூட்டத்தை தலைமை தினத்திற்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் நமது சமூக நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் விளங்கும் நமது தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கும் ஊடக பிரிவு மாநில தலைவர் அண்ணன் ரங்கநாயக்குழு அவர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தின் கல்வி தந்தையாக விளங்கும் நமது மாநில இணைப்புறாளர் சிவசுப்ரமணியன்ஜி அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி பேசுகிறேன். ஏன்னா பட்ஜெட்டை பற்றி விளக்கத்துக்கு தான் வந்திருக்காங்க மாநிலந்து. அவங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா விவசாயத்தை பற்றி மட்டும் பேசுவோம். ஏன்னா இந்த விவசாயத்தை மட்டும் எடுத்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் காசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 9.3 கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 6000 ரூபாய் காசு நம்ம மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிதியாண்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய் போடும்போதும் 20,000 கோடி ஒதுக்குறாங்க. இது எல்லாரும் விவசாயிகள் வாங்குறாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் இது வரைக்கும் நம்ம திமுக அரசு 2021 கொடுத்த விவசாயிகளின் கல்வி விவசாய கடன் தள்ளுபடியில் இது வரைக்கும் அதை பற்றி முதல்வர் பேசியிருக்காரா? நீங்கள் பாருங்க, ஒருத்தருக்கு யாராவது விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் புது பஸ் ஸ்டாண்டில் நாராயணசாமி நாயுடோட சிலை இருக்கு. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிருக்கோம். அந்த சிலையை எடுக்கிறதுக்காக, ஏன்னா அவர் விவசாயிகளுக்காக போராடி இந்த மின் மோட்டாருக்கு இலவச மின்சாரம் வேணும், ஒவ்வொரு விவசாயிகளும் கடனால் கஷ்டப்படுறாங்க, கடன் தள்ளுபடி வேணும், மானியம் வேணும்னு சொல்லி போராடி மக்களுக்காக உயிரிட்டவர். அவரோட சிலை நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த சிலையை எடுக்கிறதுக்கு இங்கே உள்ள திமுக அத்தனை பேர் என்ன பண்ணுறான்னா, நகராட்சிக்குள்ள அவனுக்கு தீர்மானம் போடுறோம். எப்படின்னா அந்த சிலையை எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் வளையறதுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்காக எடுக்கிறேன்னு சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அவன் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, நாராயணசாமியோட சிலையை எடுத்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் சிலையையும் அண்ணா சிலையை வைக்கணுங்கிறான். இது இன்னைக்கு நான் திமுகவுக்கு சவாலா விடுறேன். கண்டிப்பா இந்த திமுகவுக்கு ஆர் ஆசாவுக்கும் போக்குவரத்து மினிஸ்டருக்கும் இப்ப ஜெயிச்சு வந்திருக்க எம்பி அருணருக்கு சவாலா விடுறேன். உண்மையாலே ஆம்பளையா இருந்தா நீ அந்த சிலையில கழிச்சு பாரு. கண்டிப்பா கடைசி மூச்சு வரையும் அந்த சிலையை நாங்க எடுக்க விட மாட்டோம். இதுக்காக மாநிலம் ஃபுல்லா நாங்க போவோம். நாராயணசாமி சிலையை எடுக்க விட மாட்டோம். கடைசி மூச்சு இருக்க வரையும் நாங்க போராடுவோம். அந்த சிலையில கைய வச்சானா ராஜாவுக்கு அன்னைக்கு அழிவு காலம் ஆரம்பம். அதே மாதிரி போக்குவரத்து மினிஸ்டருக்கும் அழிவு காலம் ஆரம்பிக்குது. இதோடு இருந்தாங்க 2021
அட்லீஸ்ட் டெபாசிட்டாக வாங்குவார் போக்குவரத்து மினிஸ்டர் குன்னத்தில், இல்லைன்னா குன்னத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படுவார். ஏன்னா ஆல்ரெடி ஆராசாவை அடித்து துரத்தப்பட்டாச்சு. KN-ரோட பையன் அருணருக்கு இதே நிலைமை வரும். ஒன்றும் பிடுங்க முடியாது. நீங்க என்ன எழுதி வச்சுக்கீங்க, அந்த சிலை எடுக்கணுங்கிற நோக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. வேற எந்த இதெல்லாம் பண்ணுங்க. நாராயணசாமி சிலை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எவனா இருந்தா திமுக காரனா எங்க? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் ராணிமங்கம்மாவோட அந்த ட்ரஸ்ட்ல இருக்க இடத்தையும் பிசிக்காக ஆட்டை போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நாயுடோட சங்கத்தில் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம். கடைசி மூச்சு இருக்க வரையும் போராடுவோம். அவன் கடைசி மூச்சு இருக்க வரையும் அந்த நம்ம விவசாயத்துக்காக புயலை கொடுத்த நாராயணசாமியோட சிலை எடுக்க எல்லாரும் ஒற்றுமை நின்று அந்த சிலை எடுக்க விடாம அவனை அடித்து தோறணும். ராசா இதோட ஓடி போயிடணும். ராசா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வரக்கூடாது. இதோட திமுகவோட பாட கட்டணும். எப்படி மாநில தலைவர் வந்து ஒவ்வொரு சங்கடா உருவம் சொல்லியிருக்காரோ அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தை ஒவ்வொரு சிலையும் உருவி தந்துங்கிறது இந்த திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா ரொம்ப திமிழ் எடுத்தாளர் ஆகும். எதுல எடுத்தாலும் லஞ்சம், கல்குவாரியில லஞ்சம், எல்லாத்துலயும் லஞ்சம், எல்லாத்திலும் புடுங்கிறது, அடுத்த வீட்டோட இடத்த புடுங்கிறது, இதே பொழப்பா இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பட்ஜெட் விளக்கத்தை பற்றி தலைமை நமது இளம் சிங்க மாவட்ட தலைவர் அவர்கள் உரையாற்றுவார். பாரத் மாதா கே. அன்பார்ந்த பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களே, பொதுமக்களே மற்றும் மேடையில் நிறுத்திருக்கும் என் முன்னோடிகளே, என்னுடன் பயணிக்கும் சக நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் முதல்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்ஜெட் விளக்கத்தை பற்றி பேசுவதற்கு மாநிலத்திலிருந்து சிறப்பாக நமக்கு விளக்கி கூறுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கும் கூட நல்ல வழிகாட்டுவதற்கு அதோட சிறப்பு விருந்தினராக நம் மாவட்டத்தின் மூத்த முன்னோடி ஐயா டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே திமுக இந்த பட்ஜெட்டை பற்றி பாராளுமன்றத்தில் குறிப்பாக இந்த மண்ணில் பிறந்த ராசா மிக காரஞ்சாரமாக ஆங்கிலம் பேசுவதே அறிவாக நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த ராசா பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய நிதியமைச்சர் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணி, அவரை மிக நாகரிகமற்ற முறையில் விமர்சிப்பது, நாகரிகமற்ற முறையில் வந்து கத்தி கூச்சலிடுவது, இது போல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் தமிழகத்திற்கு இதில் நிதி இல்லை, தமிழக பெயர் இடம்பெறவில்லை, தமிழகத்தில் வர பண்ட் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்கு, ஆனால் நார்த் இந்தியாவை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தோரணையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். அண்ணன் ராசா அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்குவாரி இருக்கு. அந்த பெரம்பலூர் மாவட்ட கல்குவாரி நீங்க டெண்டர் வைக்கிறீங்க. அந்த பெரம்பலூர் மாவட்ட கல்குவாரி பெரம்பலூர்ல இருக்கவங்க மட்டும்தான் ஏலம் எடுக்கிறாங்களா? பெரம்பலூர்ல இருக்க எந்த ஒரு முதலாளிகளும் அதுக்கு ஏன் ஒரு வரதில்லை. நீங்க யாருக்கு டோக்கன் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும்தான் ஏலம் எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்குவாரி மூலமா வர வருமானத்தில் 10% வருமானத்தை 10% டாக்ஸை அந்த குவாரியால பாதிக்கப்படுற மக்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி வசதிகளாக செஞ்சு கொடுக்கணும். கடந்த 4 ஆண்டு காலம் அந்த நிதியை நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கவர்மெண்ட் தானே நடந்துகிட்டு இருக்கு, நீங்க சொல்றதானே கேட்டுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த சுற்றில இருக்க கிராமத்துக்கு ஒரே ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் கூட நடத்தினது கிடையாது. உங்க வண்டவாளம் இப்படி இருக்கு. அதோடு கூட எப்ப பார்த்தாலும் திராவிட அடிநாதன் பேசிட்டு இருக்கீங்க. திராவிடனா வந்து இந்த திராவிடம் வந்து சமதர்மத்தை போதிக்குது, நீங்க தான் பிரிவினை ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா ராசா அவர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள், ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு. அண்ணன் முதலியா பெரம்பலூர்ல வந்துட்டு போட்டியிடும் பொழுது எங்களோட மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி, அதுல நீங்க அமைச்சரா இருந்தீங்க. அப்ப நீங்க தேர்ந்தெடுத்த தொகுதி பெரம்பலூர். அந்த தொகுதியை நீங்க ஜெயிச்சீங்க. இந்த தொகுதியை வந்து தனி தொகுதியா ஒதுக்கினதுக்கு அப்புறம், இந்த தொகுதியை பொது தொகுதியா ஒதுக்கினதுக்கு அப்புறம், தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியா ஒதுக்கினதுக்கு அப்புறம் உங்களை வந்து பாஜக போய் வந்துட்டு நீங்க தாழ்த்தப்பட்டவரு, நீங்க வேற சமுதாயத்தை சேர்ந்தவர், இங்க நிக்காதீங்கன்னு சொல்லல. நீங்க திராவிட அடிநாதன் சொல்றீங்க பாத்தீங்களா?
அவங்க தான் நீ இந்த தொகுதியில் நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ வந்து தனி தொகுதியை பார்த்து போ, உன்னை இங்க நிக்க வைக்க விட முடியாது அப்படின்னு சொல்றது உங்க ஈவேரா தோற்றுவித்த ஈவேராவை பின்பற்றக்கூடிய இந்த திமுக வந்து செஞ்சதுதான் பெரம்பலூர்ல. அண்ணனுக்கு திராணி இருந்தா தெல் இருந்தா நீங்க அடுத்த தேர்தலில் வந்து பெரம்பலூர்ல நிக்கலாமே. ஏன் நீங்க பெரம்பலூர்ல நிக்காம இங்க இருந்து வந்து ஒரு தனி தொகுதிக்கு போறீங்க? நீங்க பெரம்பலூர்ல பொது தொகுதியில் நின்னீங்கன்னா அந்த தனி தொகுதியில இன்னொரு தாழ்த்தப்பட்ட சகோதரருக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. அந்த வாய்ப்பை முதல்ல நீங்க உருவாக்கலாம்ல. ஏன்னா உங்க கட்டமைப்பு பூரா சாதிய கட்டமைப்பு, சும்மா வெளிவேசம் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த தமிழச்சி தங்கபாணியை கூட பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, மதவாத அரசியலை பின்பற்றுவோன்னு வாய் தவறி உண்மையை சொல்லிவிட்டாங்க. ஏன்னா மதவாதம் பண்றது பூரா திமுக. இந்த தில்லாலடங்கி திமுக, திருட்டு பய திமுக, நாசக்கார திமுக, நயவஞ்சக திமுக. இந்த திமுகவை இன்னும் ஒரு வருஷத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட நல்லாட்சியோட இந்த தமிழகத்திலிருந்து அகற்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமா அந்த காலம் நிறைவேறும். அது வரைக்கும் வந்து நீங்க ஆடுற ஆட்டம்லாம் ஆடுங்க. பார்லிமெண்ட்ல அந்த சிங்கமா கரிச்சிக்கிற நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்ல முடியாம கேண்டீனுக்கு ஓடி போயிடுறீங்க. ஆனா இங்க இருக்க எச்ச ஊடகம், அறிவாலை அல்லக்கை ஊடகம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூச்சலறதை மட்டுமே போட்டுக்கிட்டு அதட்டினார் ராஜா, அதிர்ந்தது டெல்லி அப்படின்னு சுய அன்படைஞ்சிட்டு இருக்கு. அவங்க வந்து கொடுக்குற ரிப்பேர்ல பின்னங்கால் படகு தெருக்கு ஓடிட்டு இருக்கீங்க. ஊருகா மாமி நீங்க உங்களெல்லாம் அங்க ஊருகா போட்டுட்டு இருக்காங்க. அதான் எந்த சேனல் இங்க காட்டுறது கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்களோட பொய் பித்தாட்டம் பிரச்சாரத்தெல்லாம் இதோ நிப்பாட்டிக்கீங்க. உங்களுக்கு நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா சொல்ல போறேன், இன்னும் ஒரே வருஷம் தான் உங்களோட ஆட்சி. இங்க நிச்சயமா வந்து தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்றுவதற்கு மரியாதைக்குரிய சிறுபான்மையர் பிரிவு தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய ஊடக பிரிவு மாநில தலைவர் ரங்கநாயுடு அவர்களை அழைக்கிறேன். भारत माता की, भारत माता की, पिनाली नो, भारत माता की. நன்றி. பாரதிய ஜனதா கட்சியின் பெரம்பலூர் மாவட்டம் சார்பாக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட தலைவர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் திரு இலா கண்ணன் அவர்களே, சி சந்திரசேகர் அவர்களே, சுவாமி இளங்கோவன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் திரு வி பி செல்வராஜன் அவர்களே மற்றும் அரியலூர் மாவட்ட தலைவர் அக்கா டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, எனக்கு பின்பு சிறப்புரையாற்ற இருக்கும் தமிழக பாஜக மூத்த நிர்வாகி மாநில இணை பொறுப்பாளர் அண்ணன் எம் சிவசுப்பிரமணியம் அவர்களே, நம் பாரதிய ஜனதா கட்சியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சிறுபான்மையின் பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலு இப்ராஹிம் அவர்களே மற்றும் நன்றியை ஆற்றவிருக்கும் திரு எல் சுரேஷ் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் மூத்த நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், என் உயிருக்கும் மேலாடியிருக்கும் தாமரை சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா, இந்த பெரம்பலூர் எல்லாம் இந்த ஊருக்காரங்க தானே? அமாவலியா? இந்த பெரம்பலூருக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. பெரம் என்றால் மிக பெரிய அளவில், புலியூர் என்று சொன்னா புலி, பெரம்புலியூர் என்ன அதுதான் உண்மையான பேர். ஒரு காலகட்டத்தில் இங்க மிகப்பெரிய அளவில் வந்து புலிகள் இருக்கின்ற காலகட்டம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இங்க புலி சித்தன் ஒருத்தர் மகான் வந்து இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த முக்கியமான பூமியில் இன்று நான் பேசுவதற்காக வாய்ப்பு அளித்த என் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகுருவாய் உலகமெங்கும் நம் நாட்டை எடுத்துச் செல்ல தொடர்ந்து பாராளுமன்றத்தில் 8வது முறையாக சிங்கப்பெண்ணாக தமிழ்நாட்டில்
தமிழ்நாடு பெண்மணி அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த பட்ஜெட்டில் வந்து என்னென்ன செய்கிறாங்க, இப்போ எல்லாருமே வந்து பட்ஜெட்னா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் பொதுவாக ஒரு குடும்பத்தில் வந்து மாதம் மாதம் ஒரு வருமானம் வரும். இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு 70% மகளிர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் பணம் கொண்டு வந்தால் ஒரு மாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய பணத்தை வந்து எவ்வளோ வருதோ அதில் வந்து எந்தெந்த செலவுகள் இருக்கோ அதை வந்து முதல்ல பிளானிங் பண்ணுவீங்க. மின்சாரம், கல்வி, அந்த மாதிரி பிரித்து அந்த மாதம் முடிவில் வந்து அது லாபமாக நஷ்டமாக எப்படி நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டை போடுவோமோ அதே விதமாக வந்து இந்த நாட்டு நலனுக்காக வரக்கூடிய நிதியாண்டில் முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு தேவையான இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லுவாங்க. இதுதான் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் வந்து இப்போ நான் மீடியாவில் இருக்கிறதுனால வந்து எனக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து ஊடகத்தில் வந்து இப்போது நம்மளுடைய மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு மீடியான்றது அடுத்த கட்டம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னால் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி வந்து அவங்க ஒதுக்கிருக்காங்க. அது முதல்ல நம்மளுக்கு தெரியணும் எதுக்கு ஒதுக்கிருக்காங்க. பாதுகாப்பு 4,91,732 கோடி பாதுகாப்புக்கு. ஊரக வளர்ச்சி 2,66,817 கோடி. ஹோம் அஃபேர்ஸ் அது 2,33,811 கோடி. விவசாயம் 1,26,000 கோடி 437 கோடி. கல்வி 1,28,650 கோடி. சுகாதாரம் 98,311 கோடி. ஊரக வளர்ச்சி 96,877 கோடி. ஐடி 95,898 கோடி. இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா துறைகளுக்கும் வந்து இந்த நாட்டுக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்டை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பண்ணால், தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ அவங்க சொல்றது என்னன்னா தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்கன்றாங்க. அதுக்கு வந்து மரியாதைக்குரிய மாநில தலைவர்கள் தெளிவாக நம் தமிழக பாஜக தலைவர்கள் எல்லோருமே வந்து ஊடகங்கள் வாரியாக நிறைய தகவல் சொன்னாலும் திருப்பி இந்த திமுக திராணி இல்லாத திமுக தொடர்ந்து வந்து அவங்க வந்து போய் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, இந்த பெரம்பலூர் பற்றி பேசுறது அப்புறம் பேசுகிறேன். முதல்ல பட்ஜெட் முடிச்சிடுறேன் நான். இதில் முதல்ல வந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்து 46,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாயா இருக்கிறப்போ வந்து தங்க நாட்கள் சாலை ஸ்டார்ட் பண்ண மாவட்டத்தில் விவசாயிகள் உழைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் வந்து ஒதுக்கிறது வந்து யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இந்திய வரலாற்றிலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை புரிந்தது வந்து 12 லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இது சாதாரண விஷயம் இல்லை. என்னென்று சொன்னால் நம் நாட்டில் வரக்கூடிய அந்த வருமானமே வந்து இந்த டாக்ஸ் பேஸ் பண்ணிதான். 2014 அந்த யூபி அரசாங்கம் அந்த முடிவு இருக்கிறப்ப வந்து மொத்தமே வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு 140 கோடி, அந்த காலகட்டத்தில் 130 கோடி 2014. அப்போ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 3,48,00,000 பேர் தான் வந்து டாக்ஸ் கட்டுறாங்க, வரி கட்டினாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்தினாங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 7,90,000 கோடி பேர், மொத்தம் 8 கோடி பேர் வந்து டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 லட்சம் வரை சம்பாதிக்க வந்து வரி கொடுக்கவே தேவையில்லை அப்படி சொன்ன உடனே கிட்டத்தட்ட 87% வந்து டாக்ஸ் கட்டாமல் வந்து பெரிய ஒரு ரிலீஃப். அது எவ்வளோ பெரிய சாதனைன்னா, ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய சேவை பண்ணுறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 90 லட்சம் பேர் தான் இப்போ டாக்ஸ் கட்டுறாங்க. அந்த
90 லட்சம் பேர் கட்டக்கூடிய அந்த டேக்ஸில் தான் ஒரு பட்ஜெட்டை நம்ம தயாரிக்கிறோம் இப்போ நம்ம. இது மிகப்பெரிய சாதனை. சரி, இது இல்லாமல் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு தெரியும். இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதய மின் திட்டம்னு ஒன்று நெட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து 5 லட்சம் வரை வந்து அவங்க வந்து இந்த கடன் அட்டை அவங்களுக்கு வழங்கப்படும். சரி, இது இல்லாமல் இந்த லெதர் ஃபேக்ட்ரி சொல்லுவாங்க, தோல் தொழில்கள், அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒதுக்கிருக்காங்கன்னா அந்த திட்டம் வந்து சரியாக செயல்பட்டால் 22 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேற்பட்டு வந்து 4 லட்சம் கோடி வியாபாரம் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து ஏற்றுமதி வந்து 1 லட்சம் கோடிக்கு மேற்பட்டு வந்து இந்த தோல் தொழில்கள் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மருந்துகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரதம மந்திரியின் ஜன ஔஷத் அண்டு இப்போ சாதாரணமாக நீங்கள் வாங்கக்கூடிய மாத்திரைகள் மருந்துகள் 10 ரூபா வெளியில் வாங்கினீங்கன்னா அந்த கடையில் வாங்கினா உங்களுக்கு வந்து 2 ரூபா 3 ரூபாயில் தான் வாங்குவோம். அப்படிப்பட்ட இருக்கிற காலகட்டத்தில் இந்த டோட்டலாகவே வந்து சுங்க வரி வந்து நீக்கிட்டாங்க. இந்த உயிர் காக்கும் நோய் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து சுங்க வரி நீக்கிட்டாங்க. அதே விதமாக வந்து இந்த மருத்துவ படிப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் இன்னும் 1 லட்சம் சீட்டு இடங்கள் வந்து கூடுதலாக உருவாகும் என்று சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சரி, இதுக்கு மேற்பட்டு வந்து திட்டங்கள் எல்லாமே வந்து ஒன்று செயல்படுத்தாமல் இருக்காங்க, இல்லைன்னா ஸ்டிக்கர் போட்டு வந்து அதை மறைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மோசமான விஷயம் நான் சொல்றேன். சரி, இந்த பாவத்துக்கு அவங்க செயல்பட்டது இல்லை. இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து அவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் 5. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாதாள சாக்கடை திட்டம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. திமுக பண்ணாங்களா? நான் உங்களுக்கு கேட்கல, பண்ணாங்களா பெரம்பலூரில்? நீங்க தான் சொன்னோம் இல்லை. அதே விதமாக பொறியியல் கல்லூரின்னு சொன்னாங்க, அது கட்டியிருக்காங்கல்ல. இப்போ இந்த மாதிரி பெரம்பலூரில் வந்து ஒரு வாக்குறுதியும் அவங்க செய்ய முடியாத திராணி இல்லாத திமுக அரசு வந்து மத்திய அரசு குறை கொண்டது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர் சட்டமன்றத்தில் போய் இந்த தொழில்துறை பற்றி பேசணும்னா உதயநிதி பற்றி அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. அந்த அவருடைய ஒரே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசுனா 8 நிமிஷம் உதயநிதி பற்றி தான் பேசுகிறாரு, ஸ்டாலின் பற்றி தான் பேசுகிறாரு. அப்போ இந்த பிரச்சனை எங்கே அசம்பிளியில் பேச போகிறாரு அவர்? முந்திரியிலிருந்து சின்ன வெங்காயத்திலிருந்து சோளத்திலிருந்து நல்லா வளரக்கூடிய இதை வந்து முறையாக வந்து இந்த தொழிலை வந்து டெவலப் பண்ணி எல்லாருமே பணக்காரர் ஆகலாம். ஆனால் வந்து இங்கே இன்னும் நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வந்து 18 வருஷத்துக்கும் சரி இன்னுமே வந்து நம்ம எல்லாமே ஏழைகளாக இருக்கிறோம்னா அதுக்கு முற்றிலும் காரணம் வந்து திமுக அரசாங்கம், திராவிட கட்சிகள். சரி, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பாராளுமன்றத்துக்கு போனால் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் 2 விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி பற்றி பேசுகிறாங்க. கல்வியில் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வந்து கல்விக்காக எங்களுக்கு கொடுக்கலன்றாங்க. இப்போ கூட தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்காரு, பிஎம்ஸ்ரீ திட்டம் சொன்னால் என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டதை நாங்கள் பணம் கொடுக்குறோன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும்தான். நான் உங்களுக்கு கேட்குறேன், அவங்கள திமுக காலத்தில் ஸ்டாலின் ஐயா கேட்குறேன் நான், இது திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை தமிழர்கள் முன்னேற்ற கழகமா? திராவிட முன்னேற்றம் தெரியுமா? முதல்ல எல்லாருக்கும் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு தெரியும், அதுக்கு மீனிங் தெரியாது. திராவிடம்னா அது ஒரு நிலப்பரப்பு, அங்கே வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் மட்டும் இல்லை, அங்கே இல்லை தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடா பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பேரை மாற்றிட்டு தமிழக முன்னேற்ற கழகம் பண்ணுங்க. விஜய் பண்ணார் இல்லை, தமிழக வெற்றி கழகம், அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்னு போடுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், மும்மொழி கொள்கை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் இப்போ தாய்மொழி வச்சுக்கோங்க, 2வது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வச்சுக்கோங்க, 3வது வந்து 15 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு மொழி கற்றுக்குங்க. கும்மிடப்படி தாண்டினா அவங்களால வந்து எந்த ஒரு மனிதனால் வந்து வாழ்க்கை வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. 3வது லாங்குவேஜ் தெரியணும், ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு அப்பாவை சொல்கிறார், சபாநாயகர் அப்பாவை சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து பிஎம்சியில் வந்து கையெழுத்து போட்டோம்னா எங்களுக்கு வந்து தமிழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துடுவாங்க, அவங்க ஹிந்தி சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் மட்டும் தான் சொல்லுவாங்கன்னு போய் சொல்கிறாரு. இருக்கக்கூடிய 35 அமைச்சர்களில் வந்து 15 பேர் வந்து இம்போர்ட்டட் அமைச்சர் தான், அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அதே விதமாக வந்து 18 அமைச்சர்கள் மேலே வந்து இன்னும் வந்து
அவங்க சேர்ந்த குற்றம் மேலே வந்து கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தமிழகத்தில் கல்வி பற்றி சொன்னேன், சுகாதாரம் சொன்னேன். சுகாதாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கஞ்சா கருப்பு இப்போ 2 நாள் 3 நாள் டிவியில் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை வந்து அவங்க செய்யக்கூடிய அங்கே எந்த செயலும் சரியில்லைன்னு சொன்னதுக்காக வந்து மிரட்டுறாரு அமைச்சர். இதுக்கு மேற்பட்ட ஏதாவது பேசுகிறோம் ஒன்று கண்ணாப்பின்னா பண்ணுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டுறாரு. சுகாதாரம் எந்த அளவுக்கு ஒரு அரசாங்க மருத்துவ தேவையான வந்து எந்த ஒரு உபகரணமும் இல்லை அந்த இடத்துல. சரி, அதே விதமாக பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராயம். நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் சொன்னார், கள்ளச்சாராயம் தமிழகத்தில் ஆறாக ஓடுதுன்னு சொல்லி. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து இன்னும் அவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி வந்து யார் அந்த சார்? அந்த அந்த ஒரு விஷயத்தில் சார் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் சார் ஆகிட்டாங்க. கள்ளச்சாராய விஷயத்தில் யார் அந்த சார் தெரியல, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் யார் அந்த சாருன்னு தெரியல, அந்த ஒரு பாலியல் இன்னொரு விஷயத்தில் யார் அந்த சாருன்னு தெரியல. சாருன்னு சொன்னாலே ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. அந்த மரியாதைக்குரிய வார்த்தையை வந்து அசிங்கமான வார்த்தையை மாற்றக்கூடியவங்க திமுக. இதை வந்து தொடர்ந்து வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வந்து அவர் பேசிட்டே இருக்காரு. இதுக்கு முடிவு கட்டணும்னா வரக்கூடிய 26 தேர்தலில் நாம் அனைவரும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பாக போட்டியிடும் நம் வேட்பாளரை ஆதரித்து நம்ம வெற்றி பெற செய்யணும். அதே போல வந்து மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடலை வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லா இன்டர்நேஷனல் சேனல்ஸ் காட்டுறாங்க, எத்தனை சேனல்ஸ் காட்டுறாங்கன்னா தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவாக காட்டுறாங்க. ட்ரம்ப்பே வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் வந்து ட்ரீட் பண்ணி, மோடி அவர்களை ட்ரீட் பண்ணி அவர் உட்கார்ந்தா வந்து சேரை இழுத்து அவரை உட்கார வச்சு மரியாதை வச்சு இவரை விட வந்து நல்ல ஒரு அறிவாளி இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவரை வந்து புகழாலும் பரவாயில்ல, கீழ்காலமாக வந்து பேசுகிறாங்க திமுககாரங்க. அது ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் போனால், மன்மோகன் சிங் போனாலும் யார் போனாலும் வந்து சீனுக்கிட மாட்டாங்க. ஆனால் வந்து அவர் ட்ரம்ப் வந்து எழுந்து நின்று அவரை வந்து உட்கார வச்சு அவர் நிற்கிறார். பின்னால் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளையும் வந்து நல்ல நட்பை வந்து வச்சிருக்காரு. சரி, பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பாஜக தொடர்ந்து இந்த ஹரியானாலையும் சரி, மகாராஷ்டிராவிலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமோக வெற்றி. அதே போல் வந்து தமிழகத்திலையும் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பாக கண்டிப்பாக வந்து நம்ம ஆட்சி பிடிப்போமா இல்லையா? பிடிப்போம்னு சொன்னால் ஒரு ரோடு சொல்லுங்க, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. நன்றி. அடுத்ததாக என் அன்பு சகோதரி அரியலூர் மாவட்ட தலைவி டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள் உரையாற்றுவார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்த ஒரு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு மேலும் மேலும் சிறப்பு சேர்க்க வந்திருக்கக்கூடிய நமது சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களே, இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது ஊடக பிரிவு மாநில தலைவர் ரங்கநாயுடு அவர்களே, ஒரு கல்வி தந்தைன்னு சொல்லலாம். அப்படி பல ஸ்தாபனங்களை உருவாக்கி பல இளைஞர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தின் பார்வையாளர் இலா கண்ணன் அவர்களே, அரியலூர் மாவட்ட பார்வையாளர் சந்திரசேகர் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சாமி இளங்கோவன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களே, மாவட்ட மாநில நிர்வாகிகளே, ஒன்றிய தலைவர்களே, எனது காவி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தை விளக்கதற்கு அண்ணன் வந்திருக்காரு. நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு ஒரு சின்ன விஷயத்த, ஏன்னா மகளிரெல்லாம் கூடி உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு மகளிரா உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேங்க. ஸ்டாலின் தான் வராரு,
வெளிச்சம் தர போறாருன்னு சொன்னாங்க. நாங்களும் மகளிரும் ஏதேதோ நினைச்சு கனவு கோட்டையெல்லாம் கட்டி போட்டுதான் பாப்பாமே 10 வருஷம் காஞ்சி கிடக்காங்கன்னு ஓட்டை போட்டு உட்கார வச்சா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை, வீட்டுக்கு வீடு, ரேஷன் கார்டுக்கு ரேஷன் கார்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்களாம். வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு தான் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லுவாங்களாம். என்னையா தகுதியுள்ள மகளிர்? நான் ஒரு கணவனுக்கு மனைவி, 2 குழந்தைகளுக்கு அம்மா, இதை தாண்டி என்னையா வேணும் தகுதியுள்ள மகளிருக்கு? பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் இல்ல பட்ஜெட் பத்தல அப்படின்னு சொல்றாங்களாம். ஏற்கனவே சாராய கடையெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு சாராய வருமானத்துல தான் நாங்க நாட்டையே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட வருவாயே சாராய கடை தான் மூட முடியாதுன்னு துவண்டு தோல்வியுற்ற இந்த திராவிட மாடல் அரசு, இந்த அரசை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், எதையா மக்களுக்கான அரசு? எது மாடல் அரசு? எங்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2012 எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம், யாரோ ஒருத்தர் பிஎம்மா வர போறாரு ஐயா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அவரை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இந்தியாவோட குட்டி சிங்கப்பூர் குஜராத் அப்படின்னு சொன்னாங்க. குஜராத்தே நல்ல பெரிய சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாராங்க. அவர் வந்தா நல்லா இருக்குங்க. இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரங்க, என் அண்ணன்மாரு, தந்தைமாரு, சகோதரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன இது குட்டி சிங்கப்பூர்னு சொல்றாங்கன்னு போய் பார்த்தா குஜராத்ல தண்ணியே கிடையாதாங்க. இவரு ஏதோ பண்ணி குழாயை திறந்தா தண்ணியை கொடுக்க வச்சுட்டாராம். என் வீட்டு தாய்மார்கள்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி பிடிக்க வேணாங்க, குழாயை திறந்தா தண்ணி கொடுப்போம்னு செய்து சாதித்து காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட பிரதமரானதும் குஜராத்ல இருக்கிற பெண்கள் மட்டும் என் தாய் கிடையாதுங்க, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு வீட்டு பெண்ணும் என்னோட தாய் என்று சொல்லி அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் ஜல் ஜீவன் திட்டம். அந்த ஜல் ஜீவன் திட்டத்தை இந்தியா குஜராத் மட்டும் இல்ல, தமிழகம் மட்டும் இல்ல, கேரளா மட்டும் இல்ல, கர்நாடகா மட்டும் இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் என் சகோதரிகள் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம குழாயை திறந்தா தண்ணி வருது. அதுக்கு கூட இது ஸ்டாலின் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாருன்னு கதை சொல்லுறாங்க. என்னவோ நமக்கெல்லாம் தெரியாதுன்னு. இப்பதான் சோசியல் மீடியா அழகா வந்துருச்சு. பட்டனு கைக்குள்ள திறந்தா யார் யார் என்ன செய்யறாங்கன்னு நம்ம சமைச்சுக்கிட்டே பார்த்துடலாம், கேட்டுடலாம். இன்னமையும் ஏமாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. அதனால இது மட்டும் கிடையாதுங்க. இந்த திராவிட அரசு, திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அரசு, மது ஒழிப்பு எங்களால பண்ண முடியாது, வருமானம் கிடையாது, தமிழகத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லுதே. தமிழக தாய்மார்களின் தாலியை அறுத்து ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறேன். குஜராத்தில் மதுவிலக்கு கொண்டு வரவில்லையா? மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகும் கூட குஜராத்தை குட்டி சிங்கப்பூராக மாற்றி காட்டவில்லையா? அதுவல்லவா மாடல் ஆட்சி? அதுவல்லவா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி? இதற்கு பேர் ஒண்ணு, நீ செய்வதற்கு பேர் மாடல் அரசும் கிடையாது, மாடல் ஆட்சியும் கிடையாது. தோல்வியுற்ற திராணியற்ற திமுக ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம விவசாயிகள்லாம் எல்லாருக்கும் அடையாளம் இருக்குங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், நான் ஐடில வேலை பார்க்கறேன், டாக்டரா இருக்கான், அவன் டாக்டரா இருக்கான், இப்படின்னு அடையாளம் இருக்கு. விவசாயிக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்த நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கிசான் கார்டுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எந்த சேதம் வந்தாலும் அதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தையும் கொண்டு வந்து விவசாயிகளின் கண்ணீர் துடைத்தவர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள். ஆனா நம்ம விவசாயிகள் கிட்ட எல்லா திட்டமும் மத்திய அரசு கொடுக்கிற திட்டம், ஆனா எல்லாமே நாங்க கொடுத்ததா ஏமாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி பிழைக்கக்கூடிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், டிஜிட்டல் இந்தியா கொண்டு வர போறேன்னு மோடி சொன்னாரு. உடனே எல்லாம் என்ன சிரிச்சான் தெரியுமா? ஐயோ இன்னையா டிஜிட்டல் இந்தியாங்கிற, ஒவ்வொருத்தரையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்ற, என்ன நாளா போய் பேங்க்ல கியூல நிக்கணுமா அப்படின்னு சொல்லி தப்பா சொல்லி கொடுத்தான். என் சகோதரர்களை அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 1000 கன்ஃபியூஷன்.
நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா உன் காசை எடுத்துருவாங்க, பிடிங்கிருவாங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க. டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரும்பொழுது காய்கறி கடைக்காரன் எப்படியா டிஜிட்டல் இந்தியா யூஸ் பண்ணுவான்? அவனுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமா, இல்லை ஃபோனில் பணம் கட்ட தெரியுமா? செருப்பு தைக்கிறவனால எப்படி டிஜிட்டல் இந்தியா யூஸ் பண்ண முடியும்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. நம்ம நரேந்திர மோடி அவர்கள் என் நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்ந்தவர்கள், அவர்கள் திறமையானவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் என்று நம்பினார். ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. இன்னைக்கு ஒவ்வொரு டீ கடையிலையும் ₹1 கூட டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம ஃபோன்பேல பணம் கட்டிட்டு இருக்கோம். விவசாயிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவை. இதில் என்ன தெரியுமா இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு? மத்திய அரசாங்கம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்ததுன்னு வச்சுக்கோயேன், அங்கே உருவி 1000 ரூபாய் நம்ம கைக்கு வந்ததுன்னா பெரிய விஷயம். இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா சாதித்ததனால் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் இருக்கிறதுனால பட்டனை தட்டுனா காசு அக்கௌண்ட்ல ஏறுது. எவனாவது ₹1 எடுக்க முடியுமா? ₹1 உருவ முடியுமா? இதுதான் நரேந்திர மோடி அவர்களோட அரசு, இதுதான் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சி. இது மட்டுமா? இன்னைக்கு மகளிர் எல்லாமே தொழில் முனைவோர்களாக, சிறு தொழில் செய்வர்களாக, ஒரு பிசினஸ் உமனாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார் என்றால், இது எதனால் முடிந்தது? நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியால் முடிந்தது. இல்லைன்னா நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு அடுப்பூடும் பெண்களுக்கு படிப்பேதுன்னு கேட்ட காலம் போய், அடுப்பூதும் பெண்களுக்கு வேலைக்கு போகணுமான்னு சொன்ன காலம் போய், என் வீட்டு பொண்ணு அரசியல்வாதியாகவும் ஆகலாம், அவ பிசினஸ் உமனாகவும் ஆகலாம், எனக்கு தோள் கொடுக்கும் தோழியாகவும் இருக்கலாம் என்று நம் இளைஞர்களை, நம் சகோதரர்களை, ஒவ்வொரு கணவன்மார்களையும் மாற்றி காட்டிய அரசு நரேந்திர மோடி அரசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெண் புரட்சி, பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியது, பெண்கள் வெளியே செல்லக்கூடிய பெண்கள் வேலை செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய நிகழ்வு 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? திராவிடல் மாடல் அரசை சொல்லிக் கொள்கிறேன். நீ நினைக்கிறது இனிமேல் நடக்க போறதே கிடையாது. எங்க ஐயா நரேந்திர மோடியோட சாதனைகளை கொண்டு வரதுக்கு, உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பிய எங்களுடைய மாநில தலைவர் இளம் சிங்கம், தன்னலமற்ற ஒரு IPS அதிகாரி, படித்தவர் எங்களுக்கு கிடைத்து விட்டார். தமிழ்நாட்டை கண்டிப்பாக மது இல்லாத ஒரு மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக மாற்றி காட்டுவார். ரொம்ப தொலைவில் இல்ல, 1 வருஷம் தான் எங்க அரசு உட்காரும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நான் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்ட பாஜகவின் பிதாமகர் கல்வி தந்தை ஐயா டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். யாருங்க? ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர்களுக்கு பட்டியலடி சார்பில் இந்த நூலாடை அணி. இப்போது ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பண்பு கருதி, அன்பு கருதி, அமைதி கருதி, மற்றவர்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக மற்றவருடைய தொழுகை நேரத்தில் பேசாமல் நிறுத்தம் தவிர்த்து பேசுகிறோம். அப்படிப்பட்ட பண்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்ஜெட் விளக்கத்துடைய பொதுக்கூட்டத்தை பெரம்பலூரில் மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய, அன்பிற்குரிய தம்பி
பெரம்பலூர் மாவட்டத்தை மிக சிறப்பாக நடத்த இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற இளவல் தம்பி முத்தமிழ் செல்வன் அவர்களே, அவர்கள் பெயர் இருக்கிறது முத்தமிழ், அவர் நல்ல செல்வனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்பிற்குரிய தம்பி முத்தமிழ் செல்வன் அவர்களே, இந்த விழாவிலே வந்து பெண்ணாக மட்டுமல்ல பாயும் புலியாக புயல் நிகழ்த்தி சென்றிருக்கிற அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அன்புக்குரிய சகோதரி டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, இந்த பட்ஜெட்டை பற்றி மிகச் சிறப்பாக உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ஊடகப்பிரிவினுடைய தலைவர் ரங்கநாயக் அவர்களே, இதற்கு பின்னால் முக்கிய உரை அல்ல, பட்ஜெட்டை பற்றி மட்டுமல்ல, தமிழக அரசியலை மட்டுமல்ல, இந்திய அரசியலையும் மிக அழகாக உணர்த்தக்கூடிய கூட்டு வைக்கிற மிகச் சிறப்பான ஒரு கொள்கை சார்ந்த தான் ஈர்க்கப்பட்டு நரேந்திர மோடியால் ஈர்க்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியால் ஈர்க்கப்பட்டு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இந்த பட்ஜெட் உரையை பற்றி எனக்கும் இதற்கு வரவேற்பை நிகழ்த்தியிருக்கிற அன்பிற்குரிய மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த பட்ஜெட் கூட்டத்திற்கு வருகை தராவிட்டாலும் கூட திருச்சியில் நடக்கிற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற வர இயலாமல் இருக்கிற அன்புக்குரிய சகோதரர் இலக்கண்ணா அவர்களே, முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய பாசமிகு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே, அன்பிற்குரிய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் சாமி இளங்கோவன் அவர்களே, இதற்கு முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக வழி நடத்திவிட்டு அமைதியாக அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தம்பி செல்வராஜ் அவர்களே, நன்றியுரை நடத்திருக்கிற இந்த பெரம்பலூருடைய நகரத்துறை தலைவர் சுரேஷ் அவர்களே, மற்றும் வந்திருக்கிற தாமரை சொந்தங்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன பேச போகிறோம் என்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பிற்குரிய மாற்றுக் கட்சி சகோதரர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம், ஏன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்தது? ஏன் பட்ஜெட் விளக்க கூட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம்? நமது பட்ஜெட்டை பற்றி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் மட்டுமே தெரியும். உலகத்தில் இந்தியாவில் முதல் பட்ஜெட் போட்டாங்க. முதல் பட்ஜெட், அதற்கு பிறகு இப்பொழுது இருக்க பட்ஜெட், இந்த பட்ஜெட் வரையிலும் கிட்டத்தட்ட சிதம்பரம் ஆட்சியிலே அவர் இருந்த பொழுது 15 லட்சம் கோடிக்கு பட்ஜெட். எத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட்? 15 லட்சம் கோடிக்கு பட்ஜெட். இப்போ 50 லட்சம் கோடிக்கு பட்ஜெட். 50 லட்சம் கோடிக்கு பட்ஜெட், அது 15 லட்சம் கோடி. அதுபோல 3 பங்கு அதிகம் 50 லட்சம் கோடிக்கு மொத்த பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நமது தலைவர் நிர்மலா சீதாராமன் தமிழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தமிழகத்தை வஞ்சித்து விட்டது, தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை, தமிழக மக்களை எல்லாம் ஏமாற்றி விட்டது, தமிழகத்துக்கு ஒன்றும் தரவில்லை என்று மூளை முடக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்தோம் என்று சொல்லாமல் விட்டுவிட்டால் செய்தது தெரியாமல் போய்விடும் அல்லவா? அதற்காகவே தான் இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைப்பு தேர்தல் நடப்பதனால் எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம் என்று இருந்த பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தை மாவட்ட நடத்துவதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்மை பற்றி தவறாக சொல்வதனால்தான் எடுத்துச் சொல்வதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. அதுக்கு அன்புக்குரிய சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்வார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இதுவரை இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே சரித்திரத்திலே கூட முதல் முறையாக வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று திருக்குறளை உதாரணம் காட்டி நமது பட்ஜெட்டை ஆரம்பித்த யாராவது இருக்கிறார்களா? என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உலகம் எல்லாம் ஆகாயம் என்று சொல்லப்படுகிற மழையை எதிர்பார்த்து இருக்கும். உலகம் வாழ வேண்டும் என்றால் ஆகாயத்திலிருந்து மழை பெய்ய வேண்டும், அப்பத்தான் உலகம் சிறப்பாக வளம்பெறும். அதே போல இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் சிறப்பாக வர வேண்டும் என்றால் கோல் நோக்கி வாழும் குடி, ஒரு அரசனுடைய செங்கோல் இருக்கிறது, அதை பார்த்துத்தான் இந்த அரசு சிறப்பாக நடைபெறுவது சொல்ல முடியும். அப்படிப்பட்ட
செங்கோல் ஆட்சி செய்பவர் நரேந்திர மோடி என்று சொல்லி பட்ஜெட்டை ஆரம்பித்திருக்கிறார் அன்பிற்குரிய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள். தமிழிலே பிறந்தவர், தமிழ்நாட்டிலே வளர்ந்தவர். அவர் அடிக்கடி சொல்லுவார்கள், திருச்சியிலே நான் அங்கிருந்து கல்லூரிக்கு வருகிற பொழுது ரயில்வே ரோட்டை கடந்து ஓடி வருகிற பொழுது நான் மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன், ஓடி வந்து கல்லூரியில் படித்தேன், ரயிலை விட்டுவிட்டேன் பலமுறை என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் பணியாற்றிய பணியாளரை சென்ற ஆண்டு திருச்சிக்கு வந்த பொழுது கூட இவர் சின்ன குழந்தையாக கல்லூரியில் படிக்கும் போது, கல்லூரி மாணவியாக இருந்த பொழுது சமையல் செய்த அம்மாவுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு துணிமணிகள் கொடுத்து அவர்களை அன்போடு உபசரித்து வீட்டில் டீ சாப்பிட்டுட்டு வரோம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 50 பேர் போவாங்க, 5 பேர் போகலான்னாங்க. ஏன்னு அவங்கள்ட்ட கேட்டேன், 50 பேர் போட்டால் 50 பேருக்கு டீ தர முடியும், நம்ம வருத்தப்படும். அந்த மாதிரி 50 பேர் டீ கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கஷ்டம் இருக்கும். அப்படிப்பட்ட அம்மா அது. ஆகவே ஒரு எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, 5 பேர் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 5 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு தங்களுடைய வீட்டில் பணியாற்றிய ஒரு அம்மாவுடைய சந்தித்து அவருடைய டீ சாப்பிட்டு வந்த கண்ணியமிக்க ஒரு தலைவியாக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏழைகளின் கஷ்டம் தெரியும், மக்களின் கஷ்டம் தெரியும், வேலைக்காரர்களின் கஷ்டம் தெரியும். அத்தனை பேருக்கு கஷ்டத்தையும் அறிந்து ஒரு பட்ஜெட்டை 4 விதமாக கொடுத்திருக்கிறார். 4 விதமாக பட்ஜெட்டில் முதல் பிரியாரிட்டி, முதல் உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விவசாயம். இந்த நாடே வான் இருக்கிறது என்று சொன்னால் விவசாயம் தான். விவசாயம் இல்லாவிட்டால் இந்த நாடு இருக்காது. இந்திய நாடே விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. ஆகவே விவசாயத்துக்கு முதல் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற முன்னோடி பட்ஜெட்டாக தாக்கல் செய்திருக்கிறார் அவர்கள். இரண்டாவது, விவசாயத்துக்கு பிறகு MSME என்று சொல்லப்படுகிற சிறு தொழில், குறு தொழில், பெருந்தொழில், இணை மத்திய தொழில் என்று சொல்லப்படுகிற 4 விதமான தொழிலும் பெரிய தொழில்களுக்கும் சேர்த்து MSME சொல்கிற சிறு தொழிலுக்கும் குறு தொழிலுக்கும் சின்ன பற்றைகளுக்கும் இரண்டாவதாக அவர்கள் கொடுத்திருக்கிற முன்னுரிமை கொடுத்திருக்கிற பட்ஜெட் இரண்டாவதாக. மூன்றாவது, முதலீட்டுக்கான ஒரு முன்னுரிமை. இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய சம்பாதித்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்யாமல் முதலீடுகளாக ஆக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எப்படி இந்தியாவிற்குள் வந்து முதலீட்டை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலீட்டுக்கு 3வது முன்னுரிமை. 4வது முன்னுரிமை ஏற்றுமதிக்கான முன்னுரிமை. ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் உற்பத்தி செய்ய வேண்டும். உற்பத்தி இல்லாமல் ஏற்றுமதி கிடையாது. அப்படி ஏற்றுமதிக்கான 4வது முன்னுரிமை. ஆகவே இந்த நாட்டுடைய பட்ஜெட் எப்படி இந்திய நாடு பாராளுமன்றம், செய்தித்தாள் என்று சொல்லி 4 தூண்களாக இந்திய அரசியல் அமைப்பு இருக்கிறதோ அதே போல தமிழகத்தினுடைய மக்கள் தமிழ்நாட்டிலே சொல்லுகிறது போல வள்ளுவன் சொல்லுகிற பொழுது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லி அப்படிப்பட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய செயலை சிறப்பாக ஆக்குவதற்காக 4 விதமான முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற 50 லட்சம் கோடிக்கான பட்ஜெட் இது. இந்த பட்ஜெட்ல இதுல ஒரு நான் உள்ள போனா உங்களுக்கு புரியல, எனக்கு புரியல, உங்களுக்கு புரியல, மக்களுக்கு புரிய தெரியல. வரி பகிர்மானம் என்று ஒன்று இருக்கிறது. வரி பகிர்மானம் என்று இருக்கிறது. உங்க வீட்டுல 4 குழந்தை இருக்கு. ஒரு பையன் வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறான், ஒரு பையன் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறான், இன்னொரு பையன் லண்டன்ல சம்பாதிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பையன் சிங்கப்பூர்ல இருக்கிறான். நல்ல பேர் 4 சம்பாதிச்சு நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கால் முடம், கை கொஞ்சம் முடியாது, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை வீட்டில் படுத்திருக்கிறது சொன்னால், நான் 3 பேர் சம்பாதிச்சிருக்கிற படத்துல இந்த பையனுக்கு வைத்தியம் பண்ணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, வைத்தியம் பண்ணுமா வேண்டாமா? செலவு பண்ணுமா வேண்டாமா? அது போலத்தான் இந்தியாவிலேயே 2 மாநிலங்கள் 3 மாநிலங்கள் அதிகப்படியான வரியை செலுத்துகிற மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாநிலங்களிலிருந்து பெறுகிற பணத்தை வரி குறைந்திருக்கிற மக்கள் முன்னேற்றம் இல்லாத, விவசாயத்தில் முன்னேற்றம் இல்லாத மிகவும் கஷ்டப்படுகிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே கூட ஒரு 6 மாவட்டங்கள் முன்னிலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் என்கிற 6 மாவட்டங்கள் முன்னோடி மாவட்டங்கள். அவர்கள் கொடுக்கிற வரி பணம் இருக்கிறதே அது மொத்தம் 72 விழுக்காடு, 72% விளக்கத்தான் 5 மாவட்டம் கொடுக்கிறது. ஆனால் வரியே செலுத்தாத ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அந்த தொகை செலவுபடப்படுகிறது. இதற்கு பெயர் தான் வரி பகிர்மானம் என்று பெயர்.
நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு முடியாட்டி போனால் எப்படி செலவு பண்ணணுமோ அது மாதிரி. ஆகவே நாம் கொடுக்கிற தொகை எவ்வளவாக இருந்தாலும் அந்த வரியை பகிர்மானம் செய்து யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இன்றல்ல நேற்றல்ல முதல் பட்ஜெட் போட்ட காலத்திலிருந்து இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வரி பகிர்மானம் அதைத்தான் நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறதே தவிர தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லுவதெல்லாம் அவர்களுடைய பொய்யான குற்றச்சாட்டு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு என்னங்க செய்யலாம்? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது மிக அதிகம். தமிழ்நாட்டுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய உற்பத்தி செய்கிற வெளிநாட்டிலேயே நாமெல்லாம் ஆயுதம் வாங்கி கொண்டிருந்தோம். வெளிநாட்டுக்கு ஆயுதப் பொருட்களை பெற்றுக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே செய்கிற மாதிரி ராணுவ ஆயுதங்களை செய்வதற்காக காரிடார் திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய மக்கள் எல்லாம் வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி காட்டில் போய் 100 நாள் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு கூட எப்படி நமது நாட்டு மக்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், மற்ற தொழிலாளர்கள்லாம் என்ன மாதிரி கணக்கெடுப்படுகிறதோ அதே மாதிரி கணக்கிட்டு வருஷம் அந்த 100 நாள் வேலைக்கான தொகையை உயர்த்தி இருக்கிற அரசு நரேந்திர மோடியுடைய அரசு. அப்படிப்பட்ட அரசு. அது மட்டுமல்ல, என் அம்மா அவர் சொன்னார் ஒரு முறை, இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் 8 வயசுலாக இருக்கிற பொழுது எங்க அம்மா இருமிக் கொண்டிருப்பார்கள். ஏனம்மா இருமிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு கண்ணை துடைத்தேன். கண்ணீரில் தண்ணீர் வந்தது எங்க அம்மாவுக்கு. நான் கண்ணை துடைத்து விட்ட பொழுது அம்மாவிடம் கேட்டேன், ஏன் இருமுறேன்னு சொன்னான். தம்பி, எனக்கு நுரையீரல நோய் இருக்குடா, சளி பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால கண்டிப்பாக எனக்கு சளி பிடிக்காது, விறகு வச்சு சமைக்கிறதுனால எனக்கு புகையினால இருமல் வருதுன்னு சொன்னார். அப்போ அம்மா கேட்டாங்க, ஏம்மா நம்ம வீட்டில் கேஸ் வாங்க முடியாதான்னு கேட்டாராம். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய 12வது வயசுல அம்மாட்ட கேட்கிறாரு, நம்ம கிட்ட முடியாதா தம்பி? அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். நம்ம மாதிரி ஏழை வீட்டில் எங்கடா போறது? நமக்கு கேஸ் வாங்கறதுன்னு சொல்லி அழுதார்களாம். அதை மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார் அவர். அப்ப சொன்னார், ஒவ்வொரு தாய்மார்களும் புகைச்சல்ல சுள்ளி குச்சியை வைத்து சமைக்கிற பொழுது வருகிற கண்ணீர் இருக்கிறதவா, வருகிற போய் இருக்கிறதவா, அது ஒரு நாளைக்கு 2 சிகரெட்டில் இருந்து 5 சிகரெட் குடிச்சா எவ்வளவு கெடுதலோ அவ்வளவு பெரிய கெடுதலாகும். அதை போக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சிக்கு வந்த பிறகு தன் தாய்ப்பட்ட கஷ்டத்தை இந்த நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் படக்கூடாது என்பதற்காகவே அத்தனை பேருக்கும் இலவச கேஸ் கொடுத்த இமயம் சார்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு போலாம். இந்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். நம்ம ராஜீவ்காந்தி அடிக்கடி சொல்லுவார், நான் ஆட்சியில் இருக்கேன் பிரதம மந்திரியா ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி பேர் தான் வச்சிருக்காங்க வீட்டில் எல்லாத்துக்கும். காந்தின்னு பேரை ஏன் நேரு பேரை வைக்கிறது? நேரு பேரை வைக்கலாம்ல, எல்லாத்துக்கும் காந்தி பேரை வச்சுக்கிட்டாங்க. நேரு பேரை வைக்கிற அளவுக்கு நேரு இல்லை, அது வேற விஷயம். அடுத்து வந்துடுவோம். சொன்னார் அவரு, நான் கொடுக்கிற பணம் எல்லாம் 1 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தால் அந்த தொகையிலே 11 ரூபாய் தான் மக்களுக்கு போய் சேர்கிறது. மீதி பணம் எல்லாம் நடுவிலே செலவாகி விடுகிறது, பானை ஓட்டையாக இருக்கிறது, ஓடி விடுகிறது, அதிகாரம் என்று சொல்லி வருத்தப்பட்டார், அழுதார், புலம்பினார். பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறார். ஒரு மாதிரி ராஜீவ்காந்தி பேசிய விஷயம் நமது பாரதம் நினைத்துக் கொண்டே இருந்தார். மக்களுக்கு கொடுக்கிற அரசாங்கம் கொடுக்கிற தொகையெல்லாம் வேறு வழியாக செய்விடுகிறது. 5000 என்று எழுதி கொண்டு 1000 ரூபாய் கொடுக்கிறார்களா, நான் பார்த்துக்கொள் என்று சொல்லிதான் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் நீங்கள் வங்கி கணக்குகள் தூங்குகள் என்று சொல்லி உங்களுடைய வங்கி கணக்கிலே பணத்தை டெபாசிட் செய்திருக்கிறார்கள். அப்படி ஏழை தாய்மார்கள், ஏழை விவசாயிகளுடைய பணத்தை யாரும் கொள்ளையிட்டு விடக்கூடாது என்பதற்காகவே வங்கியிலே பணம் செலுத்துகிற முறையை ராஜீவ்காந்தி செய்ய முடியாததை செய்து காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திரா காந்தி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சீனா போறப்ப என்னால் ராணுவ தளவாடங்களை எல்லாம் உற்பத்தி செய்ய முடியவில்லையே, நான் வெளிநாட்டில் வாங்கிட்டு இருக்கேன் ராணுவ தளவாடங்களை, என்ன செய்வது? அழுதார்கள், புலம்பினார்கள். அவருடைய புலம்பலோடு போய்விட்டது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே ராணுவ தளவாடங்களை செய்கிற தொழிற்சாலைகளை உற்பத்தி செய்து காட்டினார். இந்திரா காந்தி செய்ய முடியாததை செய்து காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சவர் நேரு அவர்கள்.
நேரு அடிக்கடி புலம்பிட்டு இருப்பார். நேரு ஒரு முறை ஆட்சி 61 நினைக்கிறேன் நேரு ஆட்சியில் இருந்த பொழுது வருஷம் கொஞ்சம் தப்பா இருக்கலாம், நான் மறந்துட்டேன். அப்போ ரஷ்ய நாட்டுடைய அதிபர் இங்கே வந்திருக்கார். ரஷ்ய நாட்டு அதிபர் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தாராம். இப்படி இருக்கலாம் வாங்க வாக்கிங் போகலான்னு கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் வாக்கிங் போயிருக்கார் ரஷ்ய நாட்டு அதிபர். போறப்போ என்ன பண்ணாரு, எல்லாருமே சொம்ப தூக்கிட்டு டப்பாவை தூக்கிட்டு அப்படி தெருவில் ஓடிட்டு இருக்காங்க 5 மணிக்கு. எதுக்குன்னு தெரியும், மரத்தடியில் போய் அப்படியே இலையடியில் போய் உட்காந்து போயிட்டு இருக்கிறாங்க. என்னையா நேரு ஊர்லலாம் இப்படி போயிட்டு இருக்கானாரு. எங்க இந்த தலையை சொல்லிட்டார், அதெல்லாம் டாய்லெட் வசதி இல்லைங்க, கட்ட முடியலைங்க, பணம் இல்லைங்க, ஆகலாம் ரோட்டில் கெட்டில் மரத்தடியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாரா. இது தர முடியலையான்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. நேருக்கு மனசுல ஒரு கவலை, நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தர முடியலன்னு சொல்லி டாய்லெட் கடித்தவர்கள் கவலையோடு இருந்தார் நேரு. அதே நேரு அடுத்த வருஷம் என்ன பண்ணார்னா ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவுக்கு போனதுக்கு ஒரு ஆசை, இந்த நாட்டில் எவனாவது டப்பா தூக்கிட்டு போறானான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்க வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டாரு. ரஷ்யா நாட்டு அதிபர் வாக்கிங் வந்துட்டார். 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. நேரு பார்த்துட்டு அவர் வாக்கிங் வராரு, இவர் என்ன பண்றாரு, எவ்வளவு நாட்டுக்காரன் டப்பா தூக்கிட்டு போறான்னு பார்த்துக்கிட்டே வராரு. ஒருத்தரும் போகல, ஒரே ஒருத்தன் டப்பா தூக்கிட்டு அப்படி ஒளிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கிறான். ஆஹா, ரஷ்யாவிலையும் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்ட உடனே ஓடி போய் அவனை பிடிச்சார். பிடிச்சி உட்காந்து எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு கூறினார். அவன் மேரா நாம் அக்பர், மேரா நாம் சிங் அப்படின்னு சொன்னான். சரி, மேரா நாம் சிங்கிறியே என்னப்பா, நான் இந்திய நாட்டுக்காரன். ஏன்னா இந்திய நாட்டுக்காரன் போய் டாய்லெட் போறேன்னாரு. நான் அம்பாசிடர் இருக்கார்ல, அவருக்கு நான் துணையா வந்திருக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் ரோட்லயே போய் பழகி போச்சு, கக்கூசு போனா டாய்லெட் வரப்பாடுங்க, நான் ரோட்ல போறேன்னு போலாம். இப்படி வந்து நேரு அவர்கள் என்ன செய்தார், டாய்லெட் கட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். நேரு செய்ய முடியாததை செய்து காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நேரு குடும்பத்திலே வந்த இந்திரா காந்தி செய்ய முடியாததை, நேருவால் செய்ய முடியாததை, ராஜீவ் காந்தியால் செய்ய முடியாததை செய்து காட்டிய உத்தம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் தராமல் போய்விடுவார், கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி சொல்வார் அவர். இன்னொரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நமது மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர், அன்புக்குரிய தம்பி, அன்புக்குரிய சகோதரர், உங்கள் மனதிலே லட்சோப லட்சம் இளைஞர்களின் மனதிலே கதாநாயகனாக, காவலனாக, ஒரு ஊசலாக, மூஞ்சலாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். இது மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தை கூடியவில் நடைபெறும். 2026 தேர்தலிலே நடைபெறும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தேர்தலில் நீங்கள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நமது சிறப்பு விருந்தினர் சிறுபான்மையின தேசிய செயலாளர் என் அன்புக்குரிய அண்ணன் வேலூர் பிராமி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்ற இருக்கிறார். அவருக்கு நமது பட்டியலினி மாநில செயலாளர் பிச்சமுத்து அவர்கள் சிறிய நினைவு பரிசு வழங்க இருக்கிறார். இப்படி ஒரு சிறுபான்மை அணியோட மாநில பொறுப்பாளருக்கு பட்டியலினுடைய மாநில பொறுப்பு, இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்து பாஜகவில் மட்டும்தான் நடக்கும். அருமையான கரகோஷத்துடன் நன்றி. தற்போது சிறப்புரையாற்ற அன்பு அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். இரண்டு மணி நேரமாக பட்ஜெட் விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டத்துக்காக அமர்ந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகள் அனைவரும் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். இப்போ நான் பேசக்கூடிய பேச்சு உங்கள் காதில் விழணும்னா நீங்களும் அதுக்கு தயாராகணும் இல்லையா? அதனால் நம்ம 2 கைகளை உயர்த்திக்குவோம் எல்லாரும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. குருதிகளை சூடேற்றும் தேசத்தின் மந்திரத்தை மொழிந்தவனாக பாரதிய ஜனதா கட்சி பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாக 2025-26 பட்ஜெட் விளக்கத்துடைய பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக
வரவேற்புரை நல்கி ஆரம்பித்திருக்கிற மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் MP ராமச்சந்திரன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய முத்தான தலைவர் எனது அருமை சகோதரர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் நாங்களும் இந்த மாவட்டத்தோடு இணைந்து எங்களுடைய குரலை பதிவு செய்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்தின் தலைவர் ஒரு சிங்க பெண்ணாக கர்ஜித்து விட்டு சென்ற தன் அருமை சகோதரி டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, இந்த பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கிற மரியாதைக்குரிய இல கண்ணன் அவர்களே, அரியலூர் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சி சந்திரசேகர் அவர்களே, மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு சாமி இளங்கோவன் அவர்களே, முன்னாள் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவராக மிகச் சிறப்பாக செயல்பட்ட அண்ணன் VP செல்வராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த பட்ஜெட்டை பற்றி மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் பேசிய எனது அருமை சகோதரர், எப்பொழுதுமே எனக்கு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஊடக பிரிவின் மாநிலத்தின் தலைவர் திரு ரங்கநாயுடு அவர்களே, மக்களுக்கு பேச்சால் மட்டும் பட்ஜெட்டை விளக்காமல் ஜனரஞ்சகமாக சில விஷயங்களை குறிப்பிட்டு உங்களுடைய சிந்தனையை எழுப்பிவிட்டு சென்றிருக்கிற மாநிலத்தினுடைய இணை பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா எம் சிவ சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு பின்னால் நன்றியுரை நிகழ்த்தக்கூடிய நகர தலைவர் சுரேஷ் அவர்களே, காவல்துறை மற்றும் உளவுத்துறை அன்பர்களே, வணிக சொந்தங்களே, இங்கு வீற்றிருக்கக்கூடிய என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கூட்டம் என்பது தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் பட்ஜெட் விளக்க கூட்டம் நடத்துவதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. ஒன்று, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த அம்மையார் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய 8வது முறை பட்ஜெட்டை வாசிப்பது என்பது பாரதத்தின் வரலாற்றில் இப்படி முதன்முறையாக நடந்திருக்கிறது. அது ஒரு பெண்ணால் சாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு தருகிற கண்ணியமும் மரியாதையும் என்பதை இந்த தேசத்திற்கு பறைசாற்றுவதற்காகவும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாகத்தான் இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது என்பதை விளக்கமாக சொல்லுவதற்காக என்பது முதலாவது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை கோமாளிகளின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோமாளிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முதல்வர், திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீங்கள் ஆந்திராவுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை, பீகாருக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை, தமிழகத்தை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று தான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்ப தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா? தமிழகம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியவர்கள் கூட்டணி அமைத்து கொள்ளையடித்தார்களே அப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது தமிழக மக்களை நேசிக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வாரி வழங்கி இருக்கிறாரா என்பதை பறைசாற்றுவதற்கான கூட்டம் தான் இன்றைக்கு பெரம்பலூர் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க நடைபெறக்கூடிய பட்ஜெட் விளக்க கூட்டம். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால பாரத பிரதமருடைய நல்லாட்சியும்
திமுக காங்கிரஸ் கொள்ளையடிக்கக்கூடிய அதற்கு முன்னால் உள்ள 10 ஆண்டு கால ஊழல் ஆட்சியும் ஒப்பிட்டு பார்த்தால் மிக முக்கியமாக 4 முறை சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு சலுகைக்கான நிதியை வச்சு நீங்க புரிந்து கொள்ளலாம். தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆண்ட 10 ஆண்டு காலத்தில் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அளிக்கப்பட்ட நிதி என்பது 8800 கோடி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் இந்த 10 ஆண்டு காலத்தில் அளிக்கப்பட்ட சிறப்பு சலுகை தொகை மட்டுமே 1,60,60,000 கோடிகள். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல. 8000 இங்கே இருக்கிறது, 1,60,60,000 இங்கே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஆனா வெட்கமே இல்லாமல் தமிழக முதல்வர் அவர் சொல்ற பொய்யை எப்படி தமிழக மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரோ அப்படிப்பட்ட பொய்களில் ஒன்றாக இப்படி உதிர்க்கிறார். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் பெறக்கூடியவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவிக்கிறது என்றால் 1,30,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு இழப்பு. ஆனாலும் கூட இந்த நாட்டில் உள்ள 85% மக்கள், ஏறக்குறைய 90 கோடி மக்கள் வரி கட்ட தேவையில்லை என்று ஏழை மக்களுக்கான, நடுத்தர மக்களுக்கான அரசாக திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியில் இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழகத்தில் இதுல பயனடையக்கூடிய மக்கள் இல்லையா? இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லையா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இந்த நீட்டுன்னு சொல்லி பொழுதனைக்கும் ஏழை மாணவர்களை ஏமாற்றி திமுக காரர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் மாணவர்களுடைய சேர்ப்பிற்கு லட்சக்கணக்கில் கொள்ளையடித்த இந்த திமுக கும்பல் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நீட் எதிர்ப்பு என்ற பிரச்சாரத்தை செய்கிறார்கள். எதற்காக? குறிப்பா மருத்துவ படிப்பு என்பது அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாங்க, நீ என்ன படிக்க ஆசைப்படுற? நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அப்புறம் தான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப டாக்டர் படிப்பு என்பது ரொம்ப பெரிய கண்ணியத்திற்குரிய படிப்புன்னு மக்கள் நம்பிக்கொண்டிருப்பதை வருமானமாக மாற்றி மருத்துவக் கல்லூரிகள் என்று கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில தமிழகத்திற்கு மட்டும் ஒரே நேரத்தில் 10 மருத்துவக் கல்லூரிகளை அளித்து இன்றைய பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் பாரதம் முழுக்க 10,000 இடங்கள் மருத்துவ மாணவர்களை நிரப்பும் அளவிற்கு மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இனி எல்லாரும் படிக்கலாம். மருத்துவ கல்லூரி படிக்கிறது என்பது ஒரு பெரிய கனவு. ஒரு கோடீஸ்வரர்களுக்கு தான் ஆகும். லட்சக்கணக்கில் பணத்தை நீங்க சம்பாதிக்கணும். அல்லது ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய மகனை மருத்துவனாக்கணும்னா அவருடைய நஞ்சை புஞ்சை விவசாய நிலத்தெல்லாம் விட்டுட்டு போய் இந்த திமுக நடத்துற மருத்துவ கல்லூரிகளில் பணத்தை கொடுத்து 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 அவன் ஏழ்மை நிலை அடையும் என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல தேசம் முழுக்க ஏழை மாணவர்கள், பழங்குடியினத்தை சார்ந்த மாணவர்கள், சாலையை சுத்தப்படுத்துகிற நம்முடைய தொழிலாளிகள் இருக்கிறார்களே, நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களின் பிள்ளை, ஆட்டோ ஓட்டுநரின் பிள்ளை, கூலி தொழிலாளியின் பிள்ளை எல்லாம் இன்றைக்கு மருத்துவ மாணவர்களாக டாக்டர் MBBS என்ற பட்டத்தை வாங்குகிறார்கள் என்றால் அது நரேந்திர மோடி என்ற அந்த நல்லாட்சியின் அளவுகோல். அது தமிழகத்துக்கு கிடைக்கிறது. ஐயா ஸ்டாலினுக்கு பொறுக்கலையா அல்லது தெரியலையான்னு நமக்கு புரியல. அது மட்டுமல்லங்க, குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு முன்னால் பேசிய ஐயா சிவசுப்ரமணியம் தெளிவா சொன்னாங்க. வள்ளுவனுடைய திருக்குறளை ஆரம்பிக்கும் பொழுது மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இது செங்கோல் வழி நடத்தக்கூடிய ஆட்சி நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி என்பதை நிரூபிக்கும் வகமாக வாய் வார்த்தையால் மட்டுமல்ல தமிழகத்தில் போற்றப்படக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவிவிட்டு சொன்னார்கள். இது செங்கோலின் ஆட்சி, இது நீதி தவறாத ஆட்சி, இது ஏழை மக்களுக்கு உரிய ஆட்சி என்று சொன்னார்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சி என்பது
நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை செய்து காட்டுவோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆட்சி. அதனாலதான் 10 ஆண்டு கால ஆட்சி முடிந்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இதோ எங்களுடைய ஆட்சி எதை சொன்னோமோ அதை செய்திருக்கிறோம் என்று மக்களுக்கு காட்டிய தெம்பும் திராணியும் உள்ள ஒரு சிங்க மகனாக, உலகம் போற்றும் உத்தம தலைவனாக நரேந்திர மோடி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகள், கோமாளி கும்பல்கள் திமுக ஆட்சியை நடத்தக்கூடியவரிடத்தில் நீங்கள் எதை தேர்தல் வாக்குறுதிகளாக சொன்னீர்களோ அதை செய்து காட்டினீர்களா என்பதை நிரூபிக்க வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என்று கேட்டால் வாயை மட்டும் பொத்தவில்லை, பல விஷயங்களை பொத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கோழைகளுக்கு பொய் பேச தெரியுமே தவிர சாதனைகளை சொல்லுவதற்கு வழி இல்லை என்பதை புரிந்திருக்கிறார்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பட்ஜெட்டை பற்றி ரொம்ப தெளிவா எனக்கு முன்னால சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்துல நீங்கள் தமிழக முதல்வராக ஆன பிறகு நீங்க சொன்ன பல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொன்னா இப்ப விடிய விடிய நான் பேசணும். அதுல ஒரு சில விஷயங்களை கேட்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் ரத்து என்று சொன்னீர்களே, செய்திருக்கிறீர்களா? கிடையாது. ஏழை மாணவர்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு. அதே போன்று விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, செய்திருக்கிறீர்களா? விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து ஏமாற்றிய அரசு திமுக அரசு. அதே போன்று ஆசிரியர் மற்றும் பேராசிரியருடைய பணியிடங்களை உடனே நிரப்பப்படும் என்று சொன்னீர்களே, நிரப்பினீர்களா? இன்றைக்கும் ஏராளமான ஆசிரியர்கள் படிப்புக்கு படித்துவிட்டு இந்த அரசு சொன்ன எல்லா தேர்வுகளையும் எழுதிவிட்டு இன்னும் கூட பணியிடங்கள் கிடைக்காததால் அந்த ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளோடு இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சென்னைக்கு சென்று இந்த சென்னையில் உள்ள ஐயா ஸ்டாலினே, திமுக தலைவரே, தமிழகத்தின் முதல்வரே, இந்த ஆசிரியர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எப்பொழுது பணியிடங்கள் வழங்குவீர்கள் என்று போராடினால் கை குழந்தைகளை எல்லாம் மரத்தில் தொட்டிலில் கட்டி வைத்து ஆட்டிக்கொண்டு என்னுடைய அருமை சகோதரிகள் எல்லாம் போராடினால் அவர்களை காட்டு மிராண்டித்தனமாக காவல்துறையை வைத்து கைது செய்த ஈவு இரக்கமற்ற அரசுதான் இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, அதற்கடுத்து என்ன? அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வேலை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன இவர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் மாநகராட்சிகள் எல்லாம் தனியார் நிறுவனங்களில் இருந்து அந்த வேலை செய்யக்கூடியவர்களை ஆளுக்கு எடுத்து அதுல கொஞ்சம் கட்டிங் பார்த்து, அதுல கொஞ்சம் கலெக்ஷன், அதுல கொஞ்சம் கரப்ஷன், அதுல கொஞ்சம் கமிஷன் பார்த்து திமுக கொள்ளையடிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? செவிலியர்களே, அதுவும் கொரோனா காலத்தில் தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் எத்தனையோ செவிலியர்கள் உயிரை பணயம் வைத்து இந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் வேலைக்கான உத்தரவாதத்தை தருவேன் என்று பொய் சொல்லி ஏமாற்றி, தூய்மை பணியாளர்களுக்கு வேலை வருவேன் என்று பொய் சொல்லி ஏமாற்றி, அரசு பணியில் உள்ள டாக்டர்களாக ஆசிரியர்கள் டாக்டர்களை ஆக்குவேன் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றியவர்கள் தனியார் நிறுவனங்கள் இருந்து ஆளை கொண்டுட்டு வந்து போடுறாங்க. அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக இந்த அரசை எச்சரித்து மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகு பின்வாங்கிய ஒரு கோழை அரசுதான் இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் பொங்கல் வந்துட்டு போச்சு. வழக்கமா பொங்கல் என்றால் எல்லோருக்கும் 1000 ரூபாய் என்று அல்வா கொடுப்பார். அந்த அல்வாவை கூட இந்த வாட்டி கொடுக்கலங்க. ஏன்னா திமுக ஆட்சியில பெண்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், வழக்கம் போல பொங்கலுக்கு 1000 ரூபாய் தருவார்கள் என்று. ஆனால் திமுக கணக்கு வேற. இப்ப 1000 ரூபாய் கொடுக்காம இந்த பெண்களை பரிதவிக்க விட்டு ஏழை தாய்மார்களுடைய எதிர்பார்ப்பை நாசமாக்கி அவர்களை ஒரு பொங்கலில் கூட சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாட விட முடியாமல் தவிப்புக்குள்ளதாக மாற்றிவிட்டு அடுத்து 2026 தேர்தலுக்கு முன்னால வரக்கூடிய பொங்கல்ல இந்த 1000 சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 போட்டு 2000 தூக்கி கொடுப்போம்.
என்ற மானம் கெட்டவர்களா? உனக்கு இப்பயே 1000 ரூபாய் தர பக்கு இல்ல, ஆட்சியில பணம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அடுத்த ஒரு வருஷத்துல இன்னும் 1000 கோடி கடனை வாங்கி வைக்க போகக்கூடிய நீங்கள் அப்ப மட்டும் உனக்கு 2000 ரூபாய் உங்களுக்கு தர முடியும்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. அப்ப நீங்கள் சொன்னீர்கள், இதை செய்தீர்களா? இதையும் செய்யல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா போக்குவரத்திற்கான ஊழியர்கள் இருக்கிறார்களே, தினந்தோறும் போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வயதாகிறது. அந்த வயதானது மட்டுமல்ல, அவங்க பணி முடிந்த பிறகு அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அவர்களுக்கான தொகை கொடுக்கணும். போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வேலையை முடித்து 60 வயதுக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு சென்றால் கூட இந்த அரசு அவர்களுக்கு பணம் தராமல் ஏமாற்றுகிறது. அதை விட கொடுமை இந்த காவல்துறையினருக்கு. எந்த காவல்துறை? இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையா மாறி திமுக அமைச்சர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தர்மத்திற்காக போராடும் பொழுது அவர்களை தாவி தாவி கைது செய்கிற இந்த ஏவல் துறை, அதுக்காவது இவர்கள் நீதியாக நடந்தாரா? இந்த காவல்துறைக்கு என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவேன், யாரெல்லாம் இந்த பென்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறதோ எல்லோருக்குமான பென்ஷன் என்று காவல்துறைக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. நிறைவேற்றினாரா? அப்ப எல்லாருக்கும் அல்வா கொடுக்கிற ஐயா ஸ்டாலின் காவல்துறை தனக்கு கீழ் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு அதுக்கும் சேர்த்து அல்வா கொடுக்கிற அற்புதமான மனிதர் அல்லவா? அது மட்டுமில்ல, நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கு மருத்துவமனைகள் எப்படி இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு. மருத்துவமனையும் பள்ளிக்கூடங்களும் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது என்றால், மருத்துவமனையில உரிய மருத்துவர்கள் இல்ல. உயிருக்கு ஆபத்தான நிலையில் போகும் பொழுது நம்முடைய ஏழை மக்கள் தாய்மார்கள் வசதி படைத்தவர்களை போற மாதிரி ஒரு பெரிய அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில பணம் கட்ட முடியாது. உயிர் காப்பதற்கு அரசு மருத்துவமனைக்கு பிள்ளையை கையில தூக்கிட்டு போனா இன்றைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள். உயிர் காக்கக்கூடிய மருந்து இல்லாமல், உயிர் காப்பதற்கான மருத்துவர்கள் பற்றாக்குறையால் எத்தனையோ ஏழை உயிர்கள் இறந்து போகிறது என்றால் ஏன் அந்த பணியிடங்களை நீங்கள் நிரப்பவில்லை? அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளிகளை பார்த்தால் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பள்ளிக்கூடத்தில் மேல் பகுதி இடிந்து விழுந்து மாணவர்கள் காயம். பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு ஒழுங்காக கட்டிப்பட முடியாமல் எப்படி ஒரு 30 வருஷத்திற்கு முன்னால நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது மரத்தடியில் இருந்து படித்தோமோ அப்படிதான் இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் வரை மரத்தடியில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு பழைய கால கல்வி திட்டத்தை தான் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் ஏழை மாணவர்கள் இந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி தமிழகத்துடைய கால்வாய்களை ஏரிகளை எல்லாம் நாங்கள் தூர்வாருவோம் என்று பொய்யை சொன்னீர்களை செய்தீர்களா? இன்றைக்கு மழை வந்து விட்டால் சென்னை வெள்ளத்தால் தத்தளிக்கிறது, மழை வந்துவிட்டால் தென் மாநிலங்கள் எல்லாம் வெள்ளத்தால் தத்தளிக்கிறது. நீங்கள் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம், விவசாயம் எல்லாம் இன்றைக்கு தண்ணீராக அவருடைய கண்ணீரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது. விதைத்த நெற்பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. அப்ப விவசாயிகளை பற்றியும் அக்கறை இல்லாத ஒரு அரசாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலையை 4 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார்கள். 40 பைசா குறைக்கல. வெக்கமா இல்ல இப்படி ஒரு ஆட்சி நடத்துவதற்கு? சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற துப்பில்லாத ஐயா ஸ்டாலினுடைய இந்த விடியாத விளங்காத ஆட்சியில இன்னும் நாங்கள் 200 வருவோம் என்று இருமாப்போடு சொன்னால் உங்கள் இருமாப்பை தகர்த்தெறிய பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று போராடும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமா? அவர் பெரிய விஷயம் என்ன சொல்றாரு? சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு நாங்கள் தடுப்போம். ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு தடுப்போம். கடந்த 36 மணி நேரத்தில் என்னுடைய சகோதரிகள் 18 சகோதரிகள் தமிழகத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் வெட்கமாக இல்லையா தமிழக முதல்வர்? என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள் இன்றைக்கு வெளியே நடமாட முடியல இந்த தமிழகத்தில். இவ்வளவு மோசமான சூழல். ஒரு பெண், கர்ப்பிணி பெண் ரயிலில் பயணம் செய்கிறாள். அந்த பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவன் வருகிறான், பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த பெண்ணை உள்ளாக்குகிறான்.
கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் என்று கூட பார்க்காத அளவிற்கு அவளுக்கு போதை உச்சம். இந்த திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையும் சாராய விற்பனையும் சாம்ராஜ்யத்தை கொண்டிருக்கிற உங்களுடைய ஆட்சியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் துன்புறுத்தல்ல ரயில் இருந்து தள்ளி விடுறான். அந்த பெண் கைகள் முறிந்து கால்கள் முறிந்து தன் கருவை சுமந்திருக்கிறாளே, அந்த கருவும் கலைந்த நிலையில இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார் என்றால் வெட்கப்பட வேண்டாமா ஐயா ஸ்டாலின் அவர்களே? எங்கே போனது உங்கள் இரும்பு கரம்? ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, 12 வயசுள்ள ஒரு பச்சிலம் குழந்தை, அதை ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அருவருக்கத்தக்க 4 மிருகங்கள் பாலியல் தொல்லை கொடுத்து கற்பழிக்கிறார்கள் என்றால், கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய இரும்பு கரம் எங்கே போனது? என்னுடைய சகோதரிகள் இன்றைக்கு தெருவிலே நடக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய இன்றைக்கு ரவுடிகள் கூட்டம் வெட்டி வீழ்த்துகிறார்கள். கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்கே போனது உங்களுடைய இரும்பு கரம்? வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 36 மணி நேரத்தில் 18 பாலியல் வழக்குகள் என்றால், 18 துன்புறுத்தல் என்றால் உங்களால் இரும்பு கரத்தை கொண்டு பெண்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இங்கு தமிழகத்தில் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் என்பதை உத்தரப்பிரதேசத்தின் மாடலை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பெண்ணை தொட்டால் நாம கெட்டான் என்று சொல்ல வந்தமாக அடுத்த நிமிடம் என்கவுண்டர் செய்து அவனை தொங்க விடக்கூடிய ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. நீ தொட்டு பாடுறா ஒரு பெண்ணு, என் சகோதரி ஒருத்தரை தொட்டு பாருன்னு சொல்லி சவால் விடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழகத்தில் வேண்டுமா? அல்லது பாலியல் துன்புறுத்தல்ல என் சகோதரிகளும் என் குழந்தைகளும் என் பெற்றோர்களும் என்னுடைய தாய்மார்களும் பரிதவித்து பதைவதைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி வேண்டுமா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. யோசித்து பாருங்கள். சாராயம் குடிச்சு இறந்தா, அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா அவனுக்கு 10 லட்சம். 10 லட்சம் யார் பணம்? நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து இவர்கள் எப்படி குடிநீர் வரியை உயர்த்துகிறார்களோ, வீட்டு வரியை உயர்த்துகிறார்களோ, பால் வரியை உயர்த்துகிறார்களோ, மின்சார கட்டண வரியை உயர்த்துகிறார்களோ, இப்படி நம்மிடத்திலிருந்து நம்முடைய ரத்தத்தை வேர்வையை இறுக்கி பிழிந்து இந்த கயவர்கள், இந்த காட்டு மிராண்டிகள் நம்முடைய உறிஞ்சு உறிஞ்சு உண்ணுகிறார்களோ, இந்த ஒட்டுண்ணிகள், இந்த அருவருக்கத்தக்க ஆட்சியாளர்கள் இப்படி எல்லாம் உறிஞ்சி நீ விற்கிற சாராய கடையில பணத்தை கொள்ளையடிக்கிறதற்கு டாஸ்மாக் என்று சொல்லி இந்த திமுக அமைச்சர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள்ல வருமானத்தை சேர்ப்பதற்கு அதிகமாக சாராய விளைய வச்சா அவன் போய் கள்ள சாராயத்தை குடிக்கிறான், அதுல சாகுறான்னா அவனுக்கு 10 லட்சம். யாருடைய பணம்? திமுக கட்சிக்காரன் பணத்தை கொடு, அறிவாலயத்தில் இருந்து நீ பணத்தை கொடு. அதை ஏண்டா உழைக்கிற எங்க பணத்தை கொடுக்கிறன்னு கேட்டா, ஓ பார்த்தீர்களோ சாராயம் குடிச்சவர்கள் பணம் கொடுத்த இந்த பாஜக எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆமா, பாரதிய ஜனதா கட்சியும் பணத்தை கொடுத்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த ஏழை குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்று நாங்க சேர்த்த பணத்தை கொடுத்தோம். ஆட்சி பணத்தை கொடுக்கல, மக்களின் பணத்தை கொடுக்கல. ஆனால் வளர்ச்சி திட்டங்களில் கொள்ளையடிக்கிற இந்த திமுக ஆட்சி மக்களின் வரி பணத்தை சாராயத்திற்கு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சாகிறவனுக்கு கொடுத்து, முதல்ல 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, 18 பேர் செத்தா. இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா 67 பேர் சாகுறான். அடுத்த வருஷம் ஒரு 150 பேர் சாகுவான். அவனுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கன்னா வெக்கமா இல்ல? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்ன சொன்னீர்கள்? உங்க ஆட்சி இருக்கும் பொழுது வாயிலே கருப்பு துணி கட்டி உங்கள் வீட்டிற்கு முன்னால் உங்கள் பதாகையை ஏந்தி சாராய கடையை மூடு என்று அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை நீங்கள் எதிர்த்து பேசினீர்களே. நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாராய கடையை டாஸ்மாகை மூடுவேன் என்று கடந்த முறை சொல்லி தோற்று போனதனால் இந்த முறை அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்வது வெட்கமாக இல்லையா? மக்கள் உங்களை அரியணையில் ஏற்றி இருக்கிறார்கள் என்றால் ஏழை தாய்மார்கள் எத்தனை பேர் இன்னும் அவருடைய புனிதமிக்க தாளிகளை இழந்து நிற்பார்கள்? எத்தனை தாய்மார்களை இன்னும் விதவைகளாக பார்க்க இந்த திமுக ஆட்சி விரும்புகிறது? யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்ப எல்லா விதத்திலும் படுதோல்வி. அதை விட கொடுமை என்னன்னா,
இந்த ஆட்சியை எதிர்த்து, இவருடைய கொடுமைகளை எதிர்த்து, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய எதிர்ப்பை கூட காவல்துறையுடைய அராஜக அடக்குமுறையை வைத்து இவர்கள் நசுக்க பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. பொன்முடின்னு ஒரு அமைச்சருங்க, யாரும் தெரியுதா? செம்மண் திருட்டு, கனிம வள கொள்ளை அடிக்கிறவர்களுக்கு இங்க பேர் அமைச்சர், வேற வழி இல்லை. நம்மளை ஆளக்கூடியவர்களை அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நமக்கே வெட்கமா இருக்கு. எத்தனை முறை இந்த முகமூடிகளை நாம் கிழித்தெறிந்தால் கூட 1000 ரூபாய் என்ற அற்ப பணம் வாக்குக்காக ஏழை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்றக்கூடிய இந்த கயவர்களுடைய ஆட்சியில பொன்முடி என்ற இந்த செம்மண் திருட்டுல கைதாகி நீதிமன்றத்தில் தண்டனை நிரூபிக்கப்பட்டு அவரும் அவர் பொண்டாட்டியும் கெஞ்சிறாங்க நீதிபதி கிட்ட. வயசாயிருச்சு, எங்களை விட்டுருங்களே அப்படின்னு கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். தற்சமயம் அவர்கள் இடைக்கால ஜாமீன், அவ்வளவுதான். திரும்பி உள்ள போக போறாங்க புருஷனும் பொண்டாட்டியும். இந்த மாதிரி மக்கள் பணத்தை, மண்ணை கொள்ளையடித்த, கனிம வளங்களை கொள்ளையடித்த பொன்முடி போன்ற அமைச்சர் மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, அவனை கவனிக்க ஆள் வரலன்ட்டு எல்லாம் முடிந்த பிறகு, உயிரிழப்பெல்லாம் நடந்த பிறகு ஆறுதல் சொல்ல வருகிறேன் ஆயாசமா வந்தா கோபப்பட்டு ஒரு சில விவசாயிகள் சேற்றை வாரி இறைச்சாங்க. ஏண்டா வெடிகுண்டா வீசினா அவன் சேற்றை வாரி இறைச்சான். அவனுடைய வெறுப்பை அதிகபட்சமா ஒரு விவசாயி ஜனநாயக முறையில் காட்டுறான். அந்த சேறு சட்டையை பற்றிச்சாங்க. சட்டையை பட்டா என்ன பணத்துக்கு பஞ்சமா? இல்ல அவர்களுக்கு சட்டை இல்லையா? உனக்கு சட்டை எல்லாம் பிரச்சனை, ஒரு பாஜகவுடைய கிளை நிர்வாகி கூட உனக்கு 10 சட்டை வாங்கி தருவான். ஆனா அவன் மேல கரம் வச்சு யார் அந்த மாதிரி செய்தார்களோ அந்த விவசாயிகளை இதே காவல்துறையை வைத்து கைது செய்து அப்பாவி விவசாயிகளுடைய வயிற்று எரிச்சலில் இன்றைக்கு பொன்முடி போன்றவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன அசிங்கப்பட்டுட்டீங்க? சேர வாரி இறைச்சா அசிங்கமாயிருச்சான். குற்றத்தை செய்து கோர்ட்ல போய் கண்ணீர் வெடித்த அப்பொழுது அசிங்கம் ஏற்படாத பொன்முடி அவர்களுக்கு ஒரு விவசாயியின் அழுகுரல், அவனுடைய வேதனை உங்களுக்கு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டதா? நான் கேட்கிறேன், எவ்வளவு கொடூரங்கள் நடக்கிறது பாருங்க. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இவர்கள் ஊழல் மட்டுமல்ல, இந்த தமிழகம் என்ற ஆன்மீக பூமியை தகர்த்தெறிய யோசிக்கிறார்கள். இன்றைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீர்களா பாசிச பாஜக? என்னடா பாசிச பாஜக? என்ன பாசிச பாஜக? பாசிசத்தை யார் செய்கிறார்? வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களையும் இந்துக்களை மோத விடுவது யார்? திமுக ஆட்சி அல்லவா? திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அல்லவா? நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன். பாசிசம் என்பது ஒரு மதத்தை ஆதரித்து இன்னொரு மதத்தை எதிர்ப்பதற்கு பேர் பாசிசம். என் கட்சியில 85% இந்துக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் அதுக்கு பேர் பாசிசம். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் வளர்ச்சி என்று சொன்னால் அது நரேந்திர மோடியின் உண்மையான ஜனநாயக ஆட்சி. பாசிசத்தை பற்றி பேசுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய எலும்பு துண்டு கும்பலாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களிலிருந்து எல்லோரும் பேசுகிறார்கள். பார்த்தீர்களா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரச்சனையை பாஜக ஏற்படுத்துகிறது. யார் ஏற்படுத்தினார்? தொடர்ந்து இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சி என்றாலே ஏதோ இஸ்லாமியர்களுக்கு தேவையில்லாத துன்பத்தை தரக்கூடிய ஆட்சி என்று ஒரு மோசமான விஷத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தில், இன்னைக்கு பெரம்பலூர்ல நடந்த கூட்டத்தில் எங்களுடைய மாநிலத்துடைய இணை பொருளாளர் எழுந்து பேச வரார். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க. அதை கேட்டதுமே பேச ஆரம்பித்தவர் நிறுத்திட்டு போய் உட்கார்றாருன்னா இதுக்கு பேர் தான் பாஜக. இஸ்லாமியருடைய உணர்வை மதித்து அவருடைய வழிபாட்டை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. நீ வேஷம் போடுவ, நீ நோன்பு கஞ்சி கொடுக்கிறதுக்கு தொப்பி போட்டு வேஷம் போடுவ. நாங்க வேஷம் போட மாட்டோம். நான் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணணும்னா தொப்பி போட்டுக்கிட்டு போவேன். எங்க ஐயா சிவசுப்பிரமணியம் நோன்பு கஞ்சி குடிக்க வரணும்னா பட்டை அடிச்சுக்கிட்டு தான் வருவாரு, தொப்பி போட மாட்டாரு. நாங்க நடிக்க மாட்டோம். நாங்க நடிக்க மாட்டோம். மதத்தை சொல்லி வாக்கு கேட்க மாட்டோம்.
எங்களுடைய கட்சி பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற கட்சியே தவிர உங்களை போன்று ஊழல் செய்து குடும்ப ஆட்சி நடத்துகிற கட்சி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களை தொடர்ந்து திசை திருப்புகிறார்கள். சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பது ஒரு புனிதமிக்க மலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் முருகாற்றுப்படையிலிருந்து எத்தனையோ இலக்கியங்களில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட முருகன் மலை கிரிவலம் சுற்றக்கூடிய அந்த மலையின் புனிதத்தில் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கந்தர் அவுலியா என்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவருக்கு இந்துக்கள் மனமு வந்து இறக்கப்பட்டு சகிப்புத்தன்மையோடு கொடுத்த இடத்துல வழிபாட்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்த திமுகவுடைய எலும்பு துண்டை பொறுக்கி தின்னுகிற திருமாவளவன் கட்சியினரும் எஸ்டிபி என்ற பயங்கரவாதத்தை பிரிவினைவாதத்தை விதைக்கிறவர்களும் இந்த நாட்டை 2 துண்டாக்கின முஸ்லீம் லீக்குடைய எம்பி நவாஸ்கனியுடைய இவர்கள் எல்லாம் போய் அந்த புனிதமிக்க முருகன் மலையில ஆட்ட அறுப்ப ரத்தத்தை பலி கொடுப்பன. இதுக்கு இந்துக்கள் துடிப்பதை விட இஸ்லாமியர்கள் துடித்திருக்கணும். ஒரு இஸ்லாமியனை நான் துடிச்சேன். ஒரு இஸ்லாமியனை நான் போய் களத்துல நின்றேன். அடே மத நல்லிணக்கம் என்ன தெரியுமா உனக்கு? இந்துக்கள் பக்கம் பேசுறது பேர் அல்ல மத நல்லிணக்கம். இஸ்லாமியர்கள் உரிமைக்காக பேசுவது மட்டுமல்ல மத நல்லிணக்கம். என் தொப்புள் கொடை உறவுகளான இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டால் இஸ்லாமியர்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்றுவோம் என்பதுதான் மத நல்லிணக்கம். அப்படி ஒரு நல்லிணக்கத்தை வேலூர் இப்ராஹிம் முன்னெடுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அற்புதமான சனாதன தர்மம் அதை போதிக்கிறது. சனாதன தர்மம் என்ன தெரியுமா உனக்கு? இங்க இருக்கிறாரே எய்ட்ஸ் ராசா, உங்க பெரம்பலூர் எய்ட்ஸ் ராசா தெரியுமா? அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா அல்லது அவர் அதிகமா எய்ட்ஸ் பேசுறாரான்னு தெரியல. அவர் என்ன சொன்னாரு? சனாதன தர்மம் என்பது எய்ட்ஸை போன்றதான். ஏண்டா மூதேவிகளா, கொஞ்சமாவது உங்களுக்கு இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை தெரியுமா? மக்களை ஏமாற்றி பழக்கப்பட்டவர்கள். பட்டியல் சமூகம் வேங்கை வயலில் தலை குனிந்து நிற்கும் பொழுது பட்டியல் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத ராசா, அவர் கட்சியில் இருக்கிற தயாநிதியும் TR பாலுவும் தலைமை செயலாளர் எங்களை அனுமதிக்கவில்லை, நாங்கள் இந்த தாழ்த்தப்பட்டவர்களா என்று பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தும் பொழுது வேடிக்கை பார்த்த ராசா இந்த பெரம்பலூர் தொகுதியில் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு கீரை கூட பிச்சு கொடுக்காத அளவிற்கு அசிங்கமா பேச தோணுது. ஆனா சபை நாகரிகம் இருக்கு, பொறுமை இழக்கிறது. அப்படியெல்லாம் பட்டியல் சமூகத்துக்கு துரோகம் செய்தவர் சனாதன தர்மத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டு பேசுகிறார். சனாதன தர்மம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அடே சனாதன தர்மம் என்று ஒன்று இருப்பதால் தான் இந்த நாட்டில் 20 கோடி இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். 5 கோடி கிறிஸ்துவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். வேறு நாட்டில் இருந்த மதமாக இருந்தாலும் இந்த மண்ணில் அரவணைக்கிற ஒரு அற்புதமான தர்மம் அது சனாதன தர்மம். இதை நீ போய் பாகிஸ்தான்ல பேசிட முடியுமா? இதை போய் நீ பங்களாதேஷ்ல பேச முடியுமா? அங்க உள்ள இந்துக்களை எல்லாம் அடிச்சு விரட்டுறோம். இங்க நாங்க போய் எல்லாரும் நின்று போராடும். அப்ப சனாதன தர்மம் என்பது எல்லா மதங்களையும் எல்லா மதத்தின் நம்பிக்கைகளையும் மதிக்கிற ஒரு அற்புதமான தர்மம். அந்த தர்மத்தை பேசுகிற எய்ட்ஸ் ராசா இந்த பெரம்பலூருக்கும் தீங்கு, பட்டியல் சமூகத்திற்கும் தீங்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப இந்த கும்பல் தான் மதவெறியை மூட்டி இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிராக திருப்பி தேசிய நீரோட்டத்தில் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் பேசினால், நான் பேசுறது பதட்டமாயிருந்தேன் காவல்துறைக்கு. நான் பேசினா கோச்சுக்கு வாங்கலாம். யாரா கோச்சுக்குவாங்க? நான் கேட்கிறேன், நியாயமுள்ள மக்களை பார்த்து கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்? ஐயா, நம்ம நல்லிணக்கத்தை பேணணும். இந்த நவாஸ்கர் என்ற எம்பி இந்த நாட்டை துண்டாடிய முஸ்லீம் லீக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவுடைய ஆதரவாளர் எம்பி மாற்றுக்கறி பிரியாணியை கொண்டு போய் முருகன் மலையின் புனிதத்தை கெடுக்கிறதுக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஆளை வச்சு அதை தன்னுடைய ட்விட்டர்ல போட்டு முருகன் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொன்னா இவனை செருப்பு கழட்டி அடிக்கணுமா வேண்டாமா? செருப்பு கழட்டி அடிக்கணும். ஒரு இந்து அடிச்சா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தேன் நான். இது இந்து செய்யக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் தப்பு செஞ்சா இஸ்லாமிய சமூகத்திற்குள்ள அந்த கலையை ஒரு இஸ்லாமியன் எடுக்கணும். அதனால அதாவது நவாஸ்கனி என்கிற இந்த பாராளுமன்றத்தின் உறுப்பினரை
சொன்ன செருப்பு கழட்டி அடிப்பேன்னு மக்களுக்கு முன்னாடி செருப்பு கழட்டி அடிச்ச. நீ வழக்கு போடு, நீ என்ன கைது செய்ய பரவாயில்லை. நல்லிணக்கத்திற்காக எதையும் செய்ய தயார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நிலைப்பாடு. நான் சொல்றேன் காவல்துறைக்கு, ஐயா நான் இந்த கையில வேலை எந்திக்கிறேன், இந்த கையில தர்காவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த தர்காவுக்கு போடுற சாதர் சொல்ற சால்வையை ஏந்திக் கொள்கிறேன். முதலில் முருகப்பெருமானை தரிசித்து என் இந்து தொப்புள் கொடி உறவுகளோடு நேசம் பாராட்டி அந்த வேலை ஒப்படைத்து விட்டு பிறகு தர்காவிற்கு சென்று இந்த சால்வையை அணிவித்து விட்டு, இதுதானடா இந்த பாரதத்தின் பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இதுதான் நல்லிணக்கம் என்று சொல்லுகிறேன் என்றால் காவல்துறை சொல்லுகிறது இல்லை இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன் அனுமதிக்க மாட்டோம்? மேல இருந்து பிரஷர். யாரு பிரஷரு? கமிஷனர் மூலியமா பிரஷர்னா கமிஷனர் சொல்ற இல்ல இல்ல டிஜிபி கிட்ட இருந்து பிரஷர். டிஜிபியை கேட்டா இல்ல இல்ல மேல இருந்து பிரஷர். புரியுதா? இப்போ திமுக ஆட்சியில நல்லிணக்கத்திற்கு தடை. முருகன் கோவிலை தரிசித்து விட்டு ஒரு இஸ்லாமியர் தர்காவிற்கு சென்று நாங்கள் சால்வை அணிவிக்கிறோம் என்றால் அதுக்கு தடை. ஆனால் மதவாதத்தை தூண்டி இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு, புனிதமிக்க முருகன் மலையில் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு நவாஸ்கரி எம்பி போனால் திமுகவும் இந்த காவல்துறையின் பாதுகாப்பு என்றால் எதிர்க்க வேண்டாமா? இதை முறையடிக்க வேண்டாமா? எனதறிவு இஸ்லாமிய சொந்தங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வுகளை தூண்டி 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 உங்களை பலிகளாக ஆக்க பார்க்கிறார்கள். எத்தனை காலம் இந்த திமுக ஆட்சியில் இருந்து கொண்டு இவர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்து நம் சமூகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு குண்டு வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா? திமுக ஆட்சி வந்தா கோவை குண்டு வெடிப்பு, திமுக ஆட்சி வந்தா மறுபடி கோவையில கார் குண்டு வெடிப்பு, தற்கொலைப்படை தாக்குதல் திட்டம். திமுக ஆட்சி வந்து விட்டால் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்கள்ல கையெறி பாம்பு வச்சு அடிக்கிறது, இந்துத்துவ தலைவர்கள் கொலை செய்யப்படுவது. யாரை வைத்து நிகழ்த்துகிறார்கள்? அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை இங்க இருக்கிற பிரிவினைவாத சக்திகள், இந்த தமுக, எஸ்டிபிஐ போன்றவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தினால் அதற்கு திமுக கொடுக்கிற மறைமுக ஆதரவு, காவல்துறை களை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதன் விளைவு. இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் தவறாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டும், அவர்களும் இந்த நாட்டின் வளங்களை பெற வேண்டும், அவர்களும் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்று ஒரு இஸ்லாமியனாக, இஸ்லாமிய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சியில் நான் உங்களுக்காக பயணிக்கிறேனே, இப்படிப்பட்ட தலைவன் வேண்டுமா? அல்லது திருமாவளவன் போன்று உங்களை பயன்படுத்தக்கூடிய தலைவன் வேண்டுமா? ஜவாஹிருல்லா போன்று உங்களை பயன்படுத்தக்கூடிய தலைவன் வேண்டுமா என்பதுதான் இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி. நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகளாக இருப்போம். ஒன்றுபட்ட பாரதத்தை, உன்னத பாரதத்தை, உலகின் குருவாக பாரதத்தை முன்னேற்றி உறுதிப்படுத்துவோம், சங்கல்பம் எடுப்போம். நாம் வாழும் வரை பாரதியராக இந்த மண்ணிற்காக வாழ்வோம், இந்த மண்ணிற்காக ரத்தம் சிந்துவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி. உண்மையிலேயே சமீபத்தில் நான் கண்ட பொதுக்கூட்டங்களில் சிறப்பு விருந்தினர் கடைசியில் பேசும் வரை காலி சேர் இல்லாத ஒரே பொதுக்கூட்டம் இதுவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உறவுகளுக்கு உணர்ச்சியை தூண்டும் அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு அற்புதமான உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரை நகர தலைவர் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களே. பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் இளஞ்சிங்கம் திரு பி முத்தமிழ் செல்வன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பான ஒரு உரையை வழங்கிய திருமிகு வேலூர் இப்ராஹிம் அண்ணன் அவர்களுக்கும், ஊடக பிரிவினுடைய மாநில தலைவர் ரங்க ராயலு ஐயா அவர்களுக்கும், மாநில இணை பொருளாளர் திருமிகு எம் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்புமிக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், அணி பிரிவினுடைய நிர்வாகிகளுக்கும், கிளை தலைவர்கள், கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், பெருந்திரளாக கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும், பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. மாநில தலைவர் அண்ணாமலைஜி, மாநில தலைவர் அண்ணாமலைஜி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி. முன்னாடி Yeah,